Mind-blowing velour. VIT Stars Day 2025. 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 கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் இன்று இங்கே நடைபெறும் VIT ஸ்டார்ஸ் டே 2025 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு வாய்ப்பின் திருநாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. இந்த மேடையில் பன்முக திறமைகளால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் முன்னோடி பல்கலைக்கழகமாக விளங்கும் நம் VIT குடும்பத்தின் தலைவர்களை காண்பது எங்களுக்கு பெரும் பெருமை. விருதுகளை நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் விருதுகளே எங்கள் தன்னிகரில்லா வேந்தரை தேடி வந்து விருதிற்கே பெருமை சேர்த்து உவகை கொள்ளும் சீராளர், முன்னிலை பெற்ற கல்வியின் பாரம்பரியத்தை செவ்வனே வழிநடத்தி கொண்டிருக்கும் பார் போற்றும் VIT பல்கலைக்கழகத்தின் வேந்தர், எல்லா தலைமுறையினருக்கும் முன்னுதாரண நாயகர், எங்கள் நட்சத்திர குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கல்வி கண் தானம் வழங்கிய இன்றைய காமராஜர், கல்வி உலகமே கொண்டாடி மகிழும் ஒப்பற்ற தலைவர், மரியாதைக்குரிய கல்விக்கோ டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்களை எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி ததும்பிய மகிழ்வோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். அறிவென்றும் ஆடை நெய்யும் VIT பல்கலைக்கழகத்திற்கு பருத்தி வீரன் வருவது மிகச் சிறந்த பொருத்தம். அறிவென்னும் ஆடை நெய்யும் VIT பல்கலைக்கழகத்திற்கு பருத்தி வீரன் வருவது மிகச்சிறந்த பொருத்தம். நம்முடைய முதன்மை விருந்தினரின் தகப்பனார் திரு சிவக்குமார் ஐயா அவர்கள், நம்முடைய முதன்மை விருந்தினரின் சகோதரர் திருவாளர் சூர்யா அவர்கள் மற்றும் நம்முடைய முதன்மை விருந்தினர் திருவாளர் கார்த்தி அவர்கள் மூவரும் அகரம் தொடங்கிய ஆயுத எழுத்தின் 3 புள்ளிகள். தன்னை பிழிந்து கல்வி விளக்கில் எண்ணெய் ஊற்றுபவர்கள். எங்கள் மெய் அழகனாகிய திரை நட்சத்திரம் எங்களின் நட்சத்திர குடும்ப விழாவிற்கு உரை நட்சத்திரமாக ஒளிர வருகிறார். அவரையும் எங்களின் VIT குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வேலூருக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமிகு ஞானவேல் ஐயா அவர்கள் வருவது இயல்பு. மகத்தான இயக்குனர், நம் மண்ணின் மைந்தர், வெள்ளித்திரை நட்சத்திரங்களை மிளிர வைக்கும் அசாத்திய இயக்குனர். எங்கள் VIT நட்சத்திரங்கள் அறியாமையை, வறுமையை, இருளை VIT வேந்தர் ஐயா வழங்கிய கல்வி என்னும் ஆயிரத்தால் வென்ற எரி நட்சத்திரங்கள் ஆவர்.
அந்த நட்சத்திரங்களை ஒரு சேர காணும் இந்த விழாவில் எல்லையை போல் மாணவ பிள்ளையை காக்கும் பெரும்பணிக்கு பிச்சுப்பு வார்த்தைகளால் அச்சுதை தூவி அகம் குளிர வாழ்த்த வந்துள்ள எங்கள் சிறப்பு விருந்தினர் முனைவர் த. சே. ஞானவேல் ஐயா அவர்களை வருக வருக என்று மனதார வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக பார்ப்போற்றும் VIT பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர்கள் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள், முனைவர் சேகர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள், முனைவர் GV செல்வம் ஐயா அவர்கள், மேலும் மதிப்பிற்குரிய VIT குழும உறுப்பினர் திருமதி ரமணி சங்கர் அம்மா அவர்கள், முனைவர் VIT செயல் இயக்குனர் முனைவர் சந்தியா பெண்டாரெட்டி அம்மா அவர்கள் மற்றும் VIT உதவி துணைத் தலைவர் செல்வி காதம்பரி எஸ். விஸ்வநாதன் அம்மா அவர்கள் அனைவரையும் மகிழ்வோடு வருக வருக என்று இந்த நட்சத்திர குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இதோடு VIT குடும்பத்தின் துணைவேந்தர் முனைவர் பார்த்தசாரதி மாலிக் ஐயா அவர்களையும் பதிவாளர் ஜெயபாரதி அம்மா அவர்களையும் VIT குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பேராசிரியர்களையும் VIT குடும்பத்தில் இருக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் இந்த நாள் மட்டுமல்லாது எந்த நாளிலும் நட்சத்திரங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் VIT-யின் முன்னாள் மாணவர்கள் அவர்தம் குடும்பத்தினர், இந்நாள் மாணவர்கள் அவர்தம் குடும்பத்தினர், ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், அதை சார்ந்த அனைத்து நண்பர்களையும் VIT குடும்பத்தின் சார்பாக வருக 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 என்று கோடான கோடி நன்றியுடன் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நமது துணைத் தலைவர் திரு சேகர் விஸ்வநாதன் அவர்களை நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. நமது கௌரவ சிறப்பு விருந்தினருக்கு துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திட்டம் பற்றிய ஒரு சிறிய காணொளி. கிராமப்புற அரசு பள்ளிகளில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற போதும் அவர்களை என்ஜினியரிங் படிக்க வைக்க பணமில்லாமல் புகைந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களை தேடிச் சென்று கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணமும் இல்லை, எவ்வித கட்டணமும் இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த VIT-யில் படிக்கலாம் வாருங்கள் என்று வரவேற்று கிராமப்புற ஏழை மாணவர்கள் VIT-யில் படிக்க ஏதுவாக ஸ்டார்ஸ் திட்டத்தை உருவாக்கினார் VIT நிறுவனர் வேந்தர் டாக்டர் G. விஸ்வநாதன். கிராமப்புற மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய எண்ணம். நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அதனால் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நான் அறிந்தவன். அதே நேரத்தில் கல்வி இருந்தால்தான் ஒரு நாடு வளர முடியும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உள்ளது. கல்வி நாட்டையும் உயர்த்தும், வீட்டையும் உயர்த்தும். கிராமப்புறத்தில் ஏழை மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மேலே வர வேண்டுமானால் கல்வியிலே அவர்கள் வளர வேண்டும். VIT வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளே வர வேண்டுமானால் நுழைவுத் தேர்வு எழுதி வர வேண்டும். அது கிராமப்புற மாணவர்களால் வாய்ப்பு இல்லை. முதலில் அவர்கள் நுழைவுத் தேர்வு எழுத முடியாது என்பது எனக்கு தெரிந்தது. காரணம், நான் இன்றைக்கு மாணவர்களாக இருந்திருந்தால் VIT-க்குள்ளே உள்ள வர முடியாது. ஏன்னா என்னால் நுழைவுத் தேர்வு எழுதி வர முடியுமா என்று சொல்ல முடியாது. ஆகவே என்னை போல்தான் மற்ற மாணவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஸ்டார் திட்டத்தை ஆரம்பித்தோம். இது என்னுடைய அனுபவத்தினால் வந்தது. கிராமப்புற மாணவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து அதனுடைய விளைவாகத்தான் இதை ஆரம்பித்தோம். அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்டார்ஸ் திட்டம். Support the advancement of rural students. ஸ்டார்ஸ் திட்டம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கிராமப்புற அரசு பள்ளியில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் தேர்ந்தெடுத்து
அவர்கள் VITயில் படிப்பதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறது. 2008ஆம் ஆண்டு தொடங்கி இத்திட்டத்தால் பயன்பெற்றோர் கவர்மெண்ட் ஸ்கூலில் பையன் முடித்தான். +2ல் முதல் எடுத்துட்டாரு. அப்போது நீட்லேருந்து கால் கட்டுது, உங்கள் பையனை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எப்போன்னு எங்கள் பையன் இங்கே அட்மிஷன் போட்ட பிறகு எங்களுக்கு எந்த ஒரு குறையில்லாத நல்ல முறையில் படித்து நல்ல முறையில் வெளியே வந்தாப்படி அதுக்கு தேவையான வேலை வாய்ப்பும் தேடி கொடுக்கப்பட்டுள்ளது. நான் VIT வர்றதுக்கு முன்னாடி வேலூருக்கு கூட வந்ததில்லை. VITக்கு வந்துட்டு அப்புறம் சொந்த ஊருக்கு போகிறது கூட நேரம் இல்லை. அதுதான் உண்மை. நான் அண்டர்ஸ்டாண்டில் அலெக்ஸா ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற டீமுக்கு மேனேஜராக இருக்கேன். ஒரு 6 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெண்களுடைய வாய்ப்பு அதிகமாகிறது, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. பெண்கள் படிக்க ஆரம்பித்தால் குடும்பங்கள் வளர்வது சுலபமாக இருக்கு. ஆனால் குழந்தை வளர்ப்பில் அவர்கள் தான் அக்கறை அதிகம் செலுத்துபவர்கள் ஆண்களை விட. ஆகவே பெண் கல்வி மிக மிக முக்கியம். பிறந்ததிலிருந்து பொட்ட பிள்ளைக்கு படிப்பதற்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி அனுப்புங்க என்ற தொடர்கூற்றுக்கு அழகிய முற்றுப்புள்ளி வைத்து பெண் பிள்ளைகள் கல்வி மற்றும் தன்னம்பிக்கைக்கு தனி நிகர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருப்பது எங்கள் வேந்தர் ஐயாவின் ஸ்டார்ஸ் திட்டம். இங்கே காட்டுறது போய் ஒரு 200 ரூபா கூலி அதை சம்பாதிச்சு அதுலேயே அப்படியே பிள்ளைங்களை வச்சுட்டு காப்பாற்றி பள்ளிக்கூட போட்டோம். நானும் படாத கட்டமாக பட்டு படிக்க வச்சோம். 12th ரிசல்ட் வந்துச்சு. அப்போ பார்க்கும்போது வந்து மார்க் வந்து 499 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது எது படித்தாலும் பணம் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லாரும் அக்கம் பக்கங்கிறவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த VIT ஸ்டார் ஸ்கீமில் வந்து எனக்கு இடம் கிடச்சி நான் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். படித்த பிறகு தெரியுது நமக்கு வந்து திறமை, நம்ம படிக்கிற நாலேஜு, துணிச்சல் இருந்தாவே நம்ம வறுமையில் இருந்தாலும் சரி அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அது VIT தான் எனக்கு வந்து உணர்த்துச்சு. நான் வந்து இப்போ டெலைட்டுங்கிற ஒரு ஆடிட் கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன். என்னோட ரோல் வந்து அனலிஸ்ட். நான் வந்து ஹைதராபாத்தில் இப்போ வேலை பார்க்க போகிறேன். என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 8 லட்சம், மாதத்துக்கு 65,000. நான் மாதம் 3000 சார் சம்பாதிப்பேன். இதுக்கு அது எவ்வளோ ரொம்ப பரவாயில்ல சார், எங்களுக்கு போதும் சார். எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ஸ்டார்ஸ் திட்டத்தால் கல்வி பெற்று உலகமெங்கும் வியாபித்து வீர நடை போடும் நட்சத்திரங்களின் வெற்றி கதைகளின் தொகுப்பு VIT ஸ்டார்ஸ் டிரைவிங் சக்சஸ் அக்ராஸ் தமிழ்நாடு நூல் வெளியிடும் நிகழ்வு. VIT வேந்தர் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். நன்றி. ஒருவருக்கு வாய்ப்பளிப்பதற்கும் வாழ்வையே அளிப்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. ஸ்டார்ஸ் திட்டத்தின் மூலம் வாய்ப்பும் வாழ்வும் பெற்று இந்த ஆண்டு பட்டம் பெறவிருக்கும் ஃபைனல் இயர் ஸ்டார்ஸ் நன்றியுடன் கூடிய நினைவு பரிசு வழங்கும் தருணம். Hi.
விதை மரங்களை காண அல்ல, மாறாக அந்த மரங்களின் வழியாக பல்லாயிரம் புதிய விதைகளை காண. இதோ விதைத்த விதைகள் விருட்சமாகி விதைகளை தூவ தயாராகிவிட்டன. பே இட் ஃபார்வர்ட் என்ற சிந்தனையில் இந்த ஆண்டு ரூபாய் 7 லட்சம் VIT அலுமினி அசோசியேஷனிற்கு வழங்கப்படுகிறது. விதை விதைத்ததால் விளைந்தோம் விதைகளாவோம் என்ற கருத்தினை மெய்ப்படுத்தவே VIT முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய வேந்தருக்கும் வேந்தர் VIT சார்ந்த அனைத்து குழுமங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் சமர்ப்பணம் அனைவரது கரகுலியுடன். நட்சத்திரங்கள் நன்றாக ஒளி வீசும் என்றாவது மொழி பேசுமா? ஓ, அதெல்லாம் அம்சமாய் பேசும். VIT தங்கள் வாழ்வில் நிகழ்த்திய விந்தையை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் VIT ஸ்டார்ஸ் முன்னாள் மாணவர்கள். முதலாவதாக 2009ஆம் ஆண்டு மாணவர் திரு மணிகண்டன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அவையில் இருக்கும் வேந்தர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். 16 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஸ்கீம் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு வாய்ப்பு என்னோட லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சான்சலர் முன்னாடி அதை பெருமையாக சொல்லிக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறது என்னோட ஆசை. மொத்தம் 3 விஷயம் என்னோட 15 வருஷத்தில் நடந்தது. என்னென்னா, முதல் விஷயம் என்னென்னா 2007 நம்ம சான்சலர் சார் எடுத்த ஒரு முடிவு. இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரு ஸ்கீமை ஆரம்பித்து ஏழை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அந்த எடுத்த அந்த முடிவோட பலன் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையை வந்து VIT ஒரு டெஸ்டினியாக இருந்து எனக்கு மாற்றின ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து லலிகம்ன்ற ஒரு கிராமத்தில் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து அந்த ஒரு மாணவனாக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாரு. அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு கைத்தறி மட்டும்தான் தெரியும், படிக்கல அவங்க. ஸோ வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாயிலேருந்து 500 ரூபா மட்டும்தான் சம்பாதிக்கணும். அதை வச்சு நம்ம குடும்பத்தையும் எங்கள் மூணு பேர் இருந்தோம் எங்கள் குடும்பத்தில், அவங்க எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்படி இருந்த ஒரு குடும்பத்துக்கு படிப்பு மட்டும்தான் ஒரு எங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு வழியாக இருந்தது. ஸோ கஷ்டப்பட்டு படித்து நான் 12ஆவதுல 1096 மார்க் எடுத்தேன். ஸோ பக்கத்தில் யாராவது நம்ம கைட் பண்ணுவாங்க, இது மூலமாக எங்கேயாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு VITனா என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குதுன்னே தெரியாது. அப்போ கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி VITன்னு ஒரு காலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க, நீங்கள் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் இந்த மாதிரி தெரிஞ்சது VITனா என்னன்னு தெரியல, அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. இதை பற்றி இது தேடும்போது தான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க பேப்பர்லாம் இடைக்கு வாங்க கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் VITயோட ப்ரோஷர் இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது தான் VITயை முதல்ல நான் ஓ இவ்வளோ பெரிய காலேஜ், இங்கே நமக்கு வாய்ப்பு கிடைச்சி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, நான் VITக்கு கவுன்சிலிங் வர வேண்டிய டேட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போக வேண்டிய டேட்டும் சேமாக இருந்தது. அதே டைமில் போக வேண்டியதாக இருந்தது. என்ன பண்ணுறது, நமக்கு இங்கே போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதை விட்டால் நமக்கு வேற என்னன்னு பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வெளியில் இருக்க நாலேஜும் எனக்கு இல்லை. அப்போ சரி, ஓகே, நம்ம கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம குடும்பம் மேம்படுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு VITக்கு வந்தாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் எனக்கு கிடைக்கல சீட்டு. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வராத காரணத்தினா அந்த சீட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்ஸில் எனக்கு MS சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடச்சிது 2009. அப்போ இருந்து நான் கிளாஸுக்கு போன முதல் நாள் தான் நான் கம்ப்யூட்டரை டச் பண்ணுறேன். ஏன்னா அது வரைக்கும் எங்கள் ஊரில் கம்ப்யூட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது தொட்டதோ அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் எனக்கு இருந்ததில்லை. அப்போ தான் நான் அந்த முதல் நாள் லேபுக்கு போகும்போது தான் கம்ப்யூட்டர் டச் பண்ணுறேன். ஆனால் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா செமினார் எடுத்துகிட்டு இருந்தார், அவர் பண்ண ப்ராஜெக்டை பொறுத்து. அப்போ தான் நான் எவ்வளோ எஃபோர்ட் போடணும், அவரை கேட்ச் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ எஃபோர்ட் நம்ம இனிமேட்டு போடணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஆனால் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது ஃபஸ்ட்டு. அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ஆன்சரும் இருந்தது கூடவே. ஏன்னா நம்மளோட ஸ்டார்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லா விதமான ஸ்ட்ரகிள்ஸுக்கும் சப்போர்ட் கொடுத்தாங்க.
கம்ப்யூட்டர்னா தொட்டே பார்க்காத ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பை 3rd இயர் வந்து நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் கிளாஸஸ் எடுக்கிற அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன். நான் அப்போ மறுபடியும் என்னென்னா எனக்கு 3வது நிகழ்வு வந்து நான் 3rd இயர் படிக்கும்போது அம்மா வந்து சர்வே ஆகலை, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து நமக்கு லைஃப்பில் என்ன வேணும், இனிமேல் எஜுகேஷன் வேணும். அந்த எஜுகேஷனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும், மாரலாக நமக்கு லைஃப்பில் யாராவது கைட் பண்ணணும். அப்படி அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக ஏதாவது சப்போர்ட் வேணும்னா அதுக்கு வந்து நமக்கு ஆள் வேணும். இந்த தருணத்தில் டாக்டர் ஜி விஸ்வநாதன் சார் அவர்களுக்கும் விஐடி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ் கோஆர்டினேட்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி பதிவு பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ. நன்றி மணிகண்டன். அடுத்ததாக 2011ஆம் ஆண்டு மாணவி நிவேதிதா அவர்களை பேச அறுப்பாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸ்கூலில் படிச்சு மெக்கானிக்கல் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு 400 பசங்க ஒரு பொண்ணு, தமிழ் மாத்திரம்தான் தெரியும். அப்போ அந்த இதில் வந்து ஒரே லாங்குவேஜில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கிலீஷில் ஃபெயில், 94% மார்க் வாங்கிட்டு இங்கிலீஷில் ஃபெயில்னா எப்படி இருக்கும்? அப்போ தான் வந்து இந்த ஸ்டார்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் எங்களுக்கு அப்போ வந்து சுப்புலக்ஷ்மி மேம்னு இருந்தாங்க, மீனாட்சி மேம் எங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க வருவாங்க. அவங்க கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, அந்த தைரியம், அதுதான் வந்து எங்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் அந்த விஐடிங்கிற ஏணியை வந்து தடுமாற்றமே இல்லாமல் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. சரி, விஐடி வந்தாச்சு, படித்தாச்சு. 4 வருஷத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் டீமில் இருந்தேன். விஐடி ஸ்போர்ட்ஸ் டீமில் 2 தடவை நேஷ்னல்ஸ் போயிருக்கேன். அப்புறம் விஐடி ஹெல்த் கிளப்பில் இருந்தேன். ஒரு படிப்பு ஒரு பக்கம், எனக்கு படிப்பு வந்து ஒரு 50%னா இது 50% இருக்கும். அப்படி இருந்தப்போ வேலை முடிச்சு 5 வேலை எல்லாரும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எந்த வேலைக்கு போகிறதுன்னு சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வேலைக்கு போக வேண்டாம், நம்ம இன்னும் படிக்கணும், இன்ஜினியரிங்கை தவிர மேலே நிறைய படிக்கணும் அப்படின்னு இருந்தப்போ எனக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட அசோகா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லீடர்ஷிப் அண்ட் லிபரல் ஸ்டடீஸ்ன்னு கிடச்சிது. அதாவது ஃபஸ்ட்டு வேலூருக்கு போகும்போது பொம்பளை பிள்ளையே நீ வேலூருக்கு அனுப்புறியா, இவ்வளோ தூரத்தில் தூத்துக்குடியிலேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ஆகும். அப்போ எல்லோரும் எங்கள் பேரண்ட்ஸை கேட்கும்போது அடுத்து டெல்லிக்கு போகணும், அங்கேருந்து ஹரியானா போகணும், எப்படி அனுப்புவேன்? அப்போ வந்து நீங்கள் பொம்பளை பேச்சை நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப நீங்கள் வந்து என்ன ஆக போகிறீங்கன்னு வந்து இந்த சமுதாயம் எங்கள் அம்மா அப்பாவை நிறைய கேள்வி கேட்டிருக்கு. அங்கே போய் அங்கே ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக தேர்வாகி வெளியே வந்து அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, வேந்தரையா ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் படித்து நீங்கள் மற்றவங்கள படிக்க வைங்க, இந்த சமுதாயத்துக்கு உதவிகரமான ஒரு மாணவர்களாக நீங்கள் இருங்க அப்படின்னு. அந்த எண்ணத்தை வந்து இந்த படி வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்குள்ளே எனக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்வி வந்து என்னை என்ன பண்ணுச்சுன்னா, 3 வருஷம் அடுத்த 3 வருஷம் ஒரு ஆதிவாசி கிராமத்தில் போயிட்டு நான் படித்த இந்த படிப்பு கடைக்கோடி மக்களுக்கும் பயன்படணுங்கிறதுக்காக என்னோட நேரம், என்னோட திறமை, என்னோட படிப்பு எல்லாத்தையும் அவங்களுக்காக செலவிட முற்பட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு என்னென்னா, நம்ம மாநிலம் தமிழ்நாடு எவ்வளோ முன்னேற்றமானது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது. அதாவது எங்கள் வீட்டிலேருந்து மதுரைக்கு போகிறதே வந்து பெருசு. தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போனால் மதுரைக்கு போயிட்டியா அப்படின்வாங்க. இப்போது ஒரு 25 மாநிலம் போயிருக்கேன் இந்தியாவில். பலவேறு பட்ட மக்களோட நான் பேசி கலந்துரையாடி இருக்கேன். எனக்கு இப்போ 5 மொழி தெரியும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா. எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்காக தமிழ் கற்றுக்கிட்ட ஒருத்தரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இப்போ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ப்ராஜெக்ட் லீடாக கன்சல்டண்ட்டாக ஒரு என்வாயன்மெண்டல் ரிசர்ச்சில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் பெங்களூரில். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த ஒரு நாள் எந்த காலேஜுன்னு தெரியாமல் ஒரு குருட்டு நம்பிக்கையில் நாங்கள் போனது தான். எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறது தான், வேந்தரையாவுக்கு நம்மளால யாருன்னு தெரியுமா? தெரியாது. இங்கே வர வரைக்கும் நம்மளை யாருக்குமே தெரியாது. ஒருத்தவங்க, அதாவது ஒரு பொறுப்பு, இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டது பொறுப்பு. நம்ம மேலே வந்து நம்ம யாருன்னே தெரியாமல் ஒரு அசாத்திய நம்பிக்கை எப்போவாது யாராவது வைப்பாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு வேணும். அந்த பொறுப்பு நான் இங்கே கற்றுக்கிட்டது, வேந்தரையா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, இந்த ஸ்டார்ஸ் டீம்லேருந்து கற்றுக்கிட்டது.
நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல்வியை இந்த சமுதாயத்துக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் எப்படி பயன்படுறது விதமாக மாற்றிக்கணும்னு இருக்கிறதுல தான் இந்த திட்டத்தோட சக்ஸஸே இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வயந்தரையாவோட கனவை நனவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சிக்கணும்னு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நிவேதிதா. ஸ்டார்ஸ் திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியே என்ன தெரியுமா? ஒரு சான்சலர் பல குட்டி சான்சலரை உருவாக்கியது தான். இதுவரை 1014 ஸ்டார்ஸ் மாணவர்கள் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது 1014 தலைமுறையாகும். அடுத்ததாக 2015ஆம் ஆண்டு மாணவி மாலதி அவர்கள் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ஏதாவது உளறிட்டா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு முன் பேசிய எனது சகோதரி நிவேதிதா அக்கா வந்து எப்படி விஐடிக்கு வந்தோங்கிறத சொல்லிட்டு போனாங்க. அதே கதை தான். ஆனால் நான் அதோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களையும் அதுக்கு இனி என்ன பண்ண போகிறோங்கிறதையும் சொல்கிறதுக்கு தான் இப்போ இருக்கேன். 2015 மார்க் வாங்கிட்டு அழுதுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஐடியிலேருந்து கால் பண்ணி சீட்டெல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதுன்னு சொன்னாங்க. ஸோ பிடெக் ஐடி 2015 பேட்ச் 2019 டெல் டெக்னாலஜிஸ் பெங்களூரில் இன்டர்னா கேம்பஸில் செலக்ட் ஆகி இப்போ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். 5 வீக்ஸ் ஆச்சு. விஐடி என்ன கொடுத்தது அப்படின்னா நிறைய சொல்லலாம். படிப்பே பார்க்காத தலைமுறைக்கு படிப்பு கொடுத்துருக்கு. என் வீட்டில் நான் முதல் பட்டதாரி, முதல் பெண். எங்கள் வீட்டில் முதல்ல காலேஜுக்கு போன ஒரு பொண்ணும் நான் தான். ஆக்சுவலி முதல் ஆளே நான் தான். அதே மாதிரி மற்ற வீடு பார்க்காத நாங்கள் இப்போது 2 வீடு மாடி கட்டியிருக்கோங்கய்யா. டவுன் பஸ்ஸை தவிர ஒன்றும் தெரியாது, பக்கத்து ஊருக்கு கூட போகல. சிவிக்கில் கார் வாங்கியாச்சு. ஃப்ளைட்டு தூரத்துலேருந்து ஓடுனா இப்போ கூட வெளியில் போய் பார்த்துட்டு வர ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தோம். ரிமோட்டஸ்ட் வில்லேஜ் இன் மதுரை, தெத்தூர்டி மேட்டுப்பட்டிங்கிறது. இன்னைக்கு ஃப்ளைட்டில் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸுங்கிறது ஈஸி ஆகிடுச்சு, பெங்களூர் போயிட்டு வர மாதிரி. ஸோ இதெல்லாம் கொடுத்த விஐடிக்கும் வேந்தரையாவுக்கும் என்னுடைய மனதார் நானும் என் குடும்பமும் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம். ஐயா வந்து யாகம் பண்ணுற மாதிரி 1014 ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ நாள் படிக்க வச்சுருக்காங்க. இந்த யாகத்தில் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய தாத்தா மற்றும் என்னுடைய ஆச்சி, என் அம்மா, நான், என்னுடைய கணவர் மற்றும் ஒரு ஜூனியரிங்க காலமேகம்னு 2020 ஜாயின் பண்ண எல்லாரும் சேர்ந்து 2020 எங்கள் கிராமத்தில் இருக்க பள்ளி குழந்தைகளுக்கு டெய்லி ஈவினிங் பாடம் சொல்லித்தரோம். இதில் 12th முடிச்சுட்டு போகிற பெண் குழந்தைகளுக்கு பிஎஸ்சியோ இல்லை பிஇஓ சீட் வேணும்னா மதுரை மற்றும் மற்ற ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாகவும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலமாகவும் சீட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இதுவரையும் ஒரு பிஎஸ்எஃப்பில் ஒரு பையன் போயிருக்காங்கய்யா. ஒரு பொண்ணு மெடிசன் படிச்சுட்டு இருக்கா, ஒரு பொண்ணு இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா. இப்போ கரண்ட்டில் முத்துன்ற ஒரு பொண்ணு, அப்பா இல்லை, அந்த பொண்ணு 485 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. அகரமில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து 11, 12 2 பிள்ளைங்களும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் விஐடியை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு விஐடினா என்னன்னு தெரியாது, எங்கள் ஊருக்கு காலேஜ்னாலே என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போது 2019 நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னோட வளர்ச்சியை பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணுங்கிறத கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி பேரண்ட்டும், வி ஆர் எஜுகேட்டிங் த பேரண்ட் ஆல்சோ. ஸோ ஒரு முன் மாதிரியான கிராமத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரியான வாய்ப்புகளை எனக்கு கொடுத்த வேந்தரையாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னோட அம்மாவுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய வளர்த்த தாத்தா ஆச்சுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறீங்க ஐயா. ஆக்சுவலாக எங்கள் கிராமத்தில் வந்து இன்னைக்கு எல்லா பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், அம்மா வளர்ப்பில் மட்டும் இருக்காங்க, அப்பா வளர்ப்பே இல்லை. காரணம் என்னென்னா எல்லாருக்குமே இன்னைக்கு மதுப்பழக்கங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுச்சு. என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன், எங்கள் அம்மாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்ததோ அதே சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. 150 ரூபாய்க்கு களை எடுத்துகிட்டு வராங்க 3 மணிக்கு.
ஆனால் அந்த அப்பா ஏதோ ஒரு வேலை 500 600 பார்த்துட்டு ஈவினிங் வரும்போது அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வராரு. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும், நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளும் நான் முதற்கொண்டு இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து தான் வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையை தடுக்கிறதுக்கு வேந்தரையா எடுக்கிற முயற்சியோட நாமும் நம் பேரண்ட்ஸும் இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஞானவேல் ஐயா மற்றும் கார்த்திக் சார் திரைப்பட துணையினரும் இனிமேல் கொஞ்சம் எங்களையும் மனசில் வச்சு நீங்களே கலந்து ஆலோசித்து இந்த விஷயத்துக்கு ஒரு உங்களால் முடிந்த அளவு குறைந்த காட்சிகளை காட்டுமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா இளம் தலைமுறை பள்ளிக்கூடத்திலே ரொம்ப கெட்டு போகிறாங்க. நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு இப்போ போகும்போது இந்த இஷ்யூவை ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. என் பக்கத்து வீட்டில் என் தம்பி, என் மாமா பையனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு விக்டிமாக இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதை நான் இன்னைக்கு சரியான மேடையில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஐயா நம்மளை படிக்க வச்சா பத்தாது, நம்மளுக்கு அதாவது ஒரு விருட்சம் பல விருட்சங்களை தரணும். அதுதான் இந்த திட்டத்தோட ஸ்டார் ஸ்கீமோட ஆகச்சிறந்த ஒரு எண்ணம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த உதவிகளை நமக்கு பின்னாடி வர நம்ம கிராமத்தில் இருக்க பிள்ளைகளுக்கே பண்ணுங்க. அவங்க நல்ல இடங்களை ரீச் பண்ணுவாங்க. முன்மாதிரியான கிராமம், முன்மாதிரியான தமிழகம், முன்மாதிரியான இந்தியா, அது சான்சலர் பேரை சொல்லட்டும். ஐயா இது மட்டும் இல்லைங்கய்யா, 44 பேட்டன்ட்ஸ் சோஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பேட்டன்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதுவரையும் 15 பேட்டன்ட்ஸ் காட் கிராண்டட். உங்கள் கையிலையும் அவார்டு வாங்கியிருக்கீங்க இந்த இடத்துல, ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்தில் என்னுடைய தாத்தாவான ஈஸ்வரன் அழகர் சாமி அவர்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. எங்கள் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கையா. நன்றி, வணக்கம். அனுபவங்களை பகிர்ந்ததற்கு அடுத்ததாக விஐடியின் உதவி துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய காதம்பர் எஸ் விஸ்வநாதன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Beloved Chancellor, respected Chief Guest of today's function, Mr. Karthik Sir, special guest TJ Gnanavel Sir, core group members, faculty colleagues, and Chancellor உடைய செல்ல குழந்தைகளான அனைத்து ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என் அன்பான மாலை வணக்கம். செல்ல குழந்தைங்க நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் எங்கள் மீட்டிங்ஸில். ஏன்னா அந்த டிஸ்கஷன் மீட்டிங்ஸில் எந்த டிஸ்கஷனில் ஸ்டார்ஸ் வந்துருச்சுனாலும் மற்றது எவ்ரி திங் டேக்ஸ் அ பேக் சீட். சான்சலருடைய விஷன், அவருடைய ஆசை, அவருடைய கனவு, அவருடைய என்ஜாய்மெண்ட் எல்லாமே இந்த ஸ்டார் ஸ்கீமில் தான் இருக்குது. இங்கே எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய பழகின முகங்கள் பார்க்குறேன். ஐ ரிமெம்பர் நிவேதிதா, ஐ டுக் ஹர் வீடியோ அண்ட் ஸ்டார்ஸுக்காக ஃபஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ பண்ணும்போது இப்போ கண்டென்ட் எடுத்துகிட்டு எனக்கு காட்டினாங்க. நான் முதல்ல சொன்னேன், யாராவது நார்மல் ஸ்டூடெண்ட்டை போட்டு எடுத்துட்டாங்க போல், ஏன்னா இங்கிலீஷில் கண்டென்ட் வேணுன்றதுக்கு இல்லாமல். அப்புறமா தான் தெரிஞ்சது ஷீ இஸ் அ ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் பாய்ஸோட சேர்ந்து இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்ட்டு. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல. ஸ்டார்ஸ் பற்றி இப்போ எல்லாரும் பேசினாங்க. இதுக்கோட நான் ஒன்றே ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ஸ் இப்போ இன்னும் 2 மாநிலங்கள், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ்லையும் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே இருக்கிற மக்களும் பசங்களும் இதனால பயன்படுறாங்க. லாஸ்ட் இயர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒருத்தர் போய் மைக்ரோசாஃப்டில் ஒரு பொண்ணு பிளேஸ் ஆனா. She came from a very backward family and ஒரு tribal districtலேருந்து she hails from. ஸோ இதோடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னுட்டு நீங்கள் போட்டாக்கா யூஸ்வலாக ஒரு சின்ன இதுவாக இருக்கும். இதுனா ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி, ஒரு பெரிய புக்கே எடுக்கலாம், அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. அண்ட் இது உங்களுக்கு மட்டும் நான் பெனிஃபிட்னு நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன். நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்தோம், வாழ்க்கை கொடுத்தோம், அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நான் ஏற்கனவே ஒரு ஸ்டார்ஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். ஆனால் கார்த்தி சார் முன்னிலை இதை நான் சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. என்னென்னா அவர் பட டைலாக் தான், ஒரு வால் நட்சத்திரம் சோழ நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்துது, அதோடைய பொற்காலம்ன்றது பொன்னியின் செல்வனில் வரும். நீங்கள் நட்சத்திரங்கள் தான் 2008 25th ஆனிவர்சரிக்கு நம்ம பண்ணோம். இந்த லாஸ்ட் 15 years has been a golden age for VIT. We have started 3 new campuses, 1 lakh and above students. QS ranking we have now broken into top 100 in computer science related programs. So it is definitely a golden age for VIT also. அதனால நாங்க பண்ண நல்லதா அது நம்ம பண்ற உழைப்பா எதுன்னு தெரியல. பட் உங்க presence VIT க்கு ரொம்ப முக்கியமான பங்கு. And I'm very happy and glad to welcome our guest and our guest of honor. இப்போ காலேஜஸ்ல இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட், எனிபடி
இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் காலேஜஸுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் நிறைய செலிபிரிட்டிஸ் போகிறாங்க. விஐடி நம்ம எப்பவுமே அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி கல்ச்சரை ரொம்ப என்டார்ஸ் பண்ணதில்லை. பட் சாரும் 2 பேருமே எப்பவுமே நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரீஸ் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும். பட் போத் ஆஃப் தெம் இவங்க எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா தே ரெப்ரசென்ட் எஜுகேஷன் அண்ட் பர்பஸ். And that is an ethos that matches with VIT. VIT உடைய கொள்கை அதுக்கும் 2 பேருமே அதுக்கு ஒரு முன்னுதாரணம். ஞானவேல் சார் வரும்போது சொல்லிட்டு இருந்தாரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அவர் வெள்ளூர் வராருன்னுட்டு. ஸோ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அடிக்கடி வாங்க சார், எங்களுக்கு மழை தேவை, ரொம்ப தண்ணி பஞ்சம், நீங்கள் அடிக்கடி வரணும். கார்த்தி சார் சொல்லவே தேவையில்லை, உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்திலிருந்து ஐ பீன் பர்சனலி என்ஜாயிங் யுவர் ஃபில்ம்ஸ். அண்ட் உங்கள் ஃபேமிலி எஜுகேஷனுக்கு பண்ணுறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ஃபேமிலி டூயிங் சார், பட் இட் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். இதிலேருந்து எடுத்து பண்ணணும், இது எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது. தேங்க்யூ போத் ஆஃப் யூ ஃபார் கிரேசிங் தி அக்கேஷன். உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மிக சந்தோஷம். உங்களால் முடிஞ்ச உதவியை இப்போ நிறைய பேர் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. உங்களுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போவீங்க. அப்போ உங்களால் இது பண உதவி மட்டும் இல்லை, ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும், ஒருத்தர் நல்வழியில் கொண்டு வர்றதாகட்டும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதாகட்டும், உங்களால் முடிஞ்சதை யூ ஆல்சோ ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் இட். தேங்க்யூ ஸோ மச். Star Karthi sir, other distinguished guests, my dear colleagues and dear students and dear stars, a warm welcome to you all. You have to excuse me for speaking in English. There are a few people that don't understand Tamil. Maybe this will help them, although I doubt it. You know, as I was watching all those videos that were shown on the TV screen here, and also as the STAR students started sharing their experiences, it's really very heartwarming. It's remarkable how we have grown since 2007. So 2007 is when this idea was born. The idea was very simple. You know, we give a hand to 7 or 8 students from rural districts, and there will be an exponential, benefit from there. So I want to explain that exponential part a little bit. So you start with 14 students, you educate them, and each of these individual 14 students can in turn help 2 to 14 students. So imagine that over the years, if you were just going to do fine, it's only 14, all of them may not help, or each person may help only 2. But if you were to do that math, it's really exponential benefit, right? That's really the idea behind all that. But from VIT, what we have humbly done is just given an opportunity, or we are continuously giving opportunities to some students. But these students are the ones that are working hard, not only in the institution, but as they are moving through their career. And so I really appreciate the STAR students who really made awesome future for themselves, and those people that are actually contributing to their communities, to their parents, to their brothers, sisters, and their own communities, and helping one person or 2 persons or the entire community. I think we should give a big round of applause to those students that are giving back. So essentially the meaning of paid forward is that I'm asking all those students, STAR students, not to worry about paying us back, but paid forward by doing something good to others that are deserving. That's our request. Finally, I want to end on one note. I'd like to acknowledge 2 remarkable individuals, Dr. Subbalakshmi and Dr. Meenakshi. The idea may have been ours, the support may be ours, but it is them who are really, bringing our vision to fruition. Thank you so much.
you so much, ma'am, for your motivating and encouraging words. பரிவும் நல்ல தெரிவும் பணிவும் அனுபவச் செறிவும் சாகரமாகிய அறிவும் சேகரமாகிய வடிவும் என்றும் வளர் விஐடியின் தங்கும் புகழ் நாயகர் துணைத் தலைவர் முனைவர் திரு சேகர் விஸ்வநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துரை நல்கிட நேசத்துடன் அழைக்கின்றோம். மாலை வணக்கம். நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் ஒருத்தர் யூஎஸில் இருக்கார், ப்ரொஃபஸர் ஸ்ரீஹரின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர் சொல்லி தான் தெரியும் நம்ம கார்த்தி சார் வந்து பிங்காம்டன் யூனிவர்சிட்டியுடைய கிராஜுவேட்னு. மாஸ்டர்ஸ் டிகிரி. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் ப்ரொஃபஸர் ஸ்ரீஹரி வாஸ் யுவர் கைட். அங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்போ nobody knows that he is a son of such a major star of Tamil Nadu and he was so humble. அந்த மாதிரி ஒரு அடக்கம் நான் பார்த்ததே இல்லைன்னு என்கிட்ட ப்ரொஃபஸர் ஸ்ரீஹரி பல தடவை சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், திரைத்துறை வளர்றவங்க வேறு துறையிலேருந்து வராங்க. பட் இவ்வளோ பொறியியல் படிச்சுட்டு, அதுவும் மாஸ்டர்ஸ் டிகிரி ஃப்ரம் ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு திரைத்துறைக்கு வந்தவங்க ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இல்லை. மிகப்பெரிய பாராட்டுதல்கள். இது ஒரு பிக் ரோல் மாடல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அடுத்து ஜெய் பீம். என் மனசை ரொம்ப தொட்ட படங்கள்ல சாரோட படம் ஒன்று ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ஏன்னா நம்மெல்லாம் வந்து we assume many things in life. ஒரு மனிதன் வந்து எவ்வளோ வந்து ஒடுக்கப்படுறான் சொசைட்டியில், என்னென்ன கஷ்டங்கள்லாம் ரொம்ப அருமையாக கொண்டு வந்தார். அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த கோவிட் சீசனில் வந்ததில் சார்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உலகம் பூராவும் அந்த படம் போய் சேர்ந்துருச்சு. ஸ்பானிஷ்லேயும் இருக்குது, ஃப்ரெஞ்ச்லேயும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப அருமையான படம். அந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் படங்கள் கொடுக்கணும். ஏன்னா சொசைட்டியில் நிறைய பேர் தெரியறதில்லை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் கீழே வந்து அடிமட்டத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது பலருக்கு தெரியறதில்லை. இந்த மாதிரி ஒரு படம் கொண்டு வரதுன்றது ரொம்ப பெரிய பாராட்டுக்கள். அதுக்கு முன்னாடியே சார் வந்து நம்ம காலேஜிலே இருந்து தங்கி இனிதுன்னு போன்ற அருமையான படங்களையும் தயாரிச்சிருக்காங்க. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். நாம் இந்த திட்டம் 2007ஆம் ஆண்டு ஒரு தடவை யோசிச்சுட்டு இருந்தேன் காரில் போகிறப்போ, இந்த மாதிரி நம்ம மாணவர்களுக்கு உதவணும். ஆனால் வந்து அந்த நம்ம பாலிசி எடுக்கிறப்போ, கொள்கை அளவில் முடிவு எடுக்கிறப்போ, நம்ம வந்து ஒரு காஸ்ட் பேசிஸ்லேயோ ஒரு ரிலிஜன் பேசிஸ்லேயோ அந்த மாதிரி எந்த பேசிஸும் இல்லாமல் நாம் வந்து எப்படி அடித்தட்டு மாணவர்களை அடையாளம் காண்பது அப்படின்று யோசிச்சிட்டப்போ, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்களே இந்தியாவே பார்த்திங்கன்னா ரூரல் இந்தியா, அர்பன் இந்தியான்னு 2 டிஃப்ரெண்ட் இந்தியா இருக்குது. அந்த 2 டிஃப்ரெண்ட் இந்தியாவை பற்றி நம்ம நிறைய பேசலாம். பட் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, கிராமப்புற மாணவர்களுக்கு பல வசதிகள் போய் சேருவதில்லை. அவர்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. ஆனால் அந்த வசதிகள் வாய்ப்புகள் இல்லாதனால முடியலன்னு சொல்கிறதுனால முதல் நம்ம என்ன முடிவு பண்ணோம், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த இது போய் நம்ம சலுகை போய் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் வசதி இருந்தாலே எல்லாரும் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அவங்க பசங்களை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்க வைக்கிறது இல்லை. அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குன்னு அதுக்குள்ளே போக விரும்பலை. பட் உண்மையிலேயே வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கு போய் ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தே டிசர்வ் அவர் ஹெல்ப்ன்றதை அன்னைக்கு முடிவு பண்ணி, நான் வந்து முதல்ல இந்த சான்சலர்கிட்ட இந்த ஐடியா சொன்ன உடனே இமீடியட்லி சான்சலர் அக்செப்டட். ஏன்னா அவருக்கு அந்த கஷ்டம் தெரியும். நான் வந்து அவரை மாதிரி ஒரு நாளைக்கு 7 கிலோமீட்டர் நடந்து 10 கிலோமீட்டர்லாம் நடந்து போய் நான் படிக்கலை. நான் பிறந்தப்போ ஒரு எம்பியினுடைய மகமாக பிறந்தேன். அவர் ஒரு விவசாயினுடைய மகன், நான் ஒரு எம்பியினுடைய மகனாக பிறந்திருக்கேன். பட் நான் அந்த ஐடியா சொன்ன உடனே அவர் ஹீ குட் ரிலேட். நீ சைக்கிள் சொன்ன இல்லையாம்மா, அவரும் அதே கஷ்டப்பட்டிருக்காரு. சைக்கிள் கிடையாது, நடந்தே போயிருக்காரு. அத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த நிலையிலிருந்து இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்?
கடுமையான உழைப்பு. அந்த கடுமையான உழைப்பை நீங்கள் எல்லாரும் பண்ண நீங்களும் அவரை மாதிரி பெரிய ஆளாக வர முடியும், வந்திருக்க முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல இந்த ஸ்கீமை சொன்னோடனே அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் முதல்ல நான் என்ன சொன்னேன், 50% கன்செஷன். சான்சலர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல்ல வந்து 50% கன்செஷன் தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. முதல்ல வந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, அந்த கவுன்சிலிங் கூப்பிட்டப்போ அந்த ஃபேமிலி ஒரு 5-6 பேர் வந்தாங்க என்னுடைய ரூமுக்குள்ளே. வந்தவங்க நோட்டீஸ் பண்ண யாருமே செருப்பு போடல. நான் சொன்னேன், இல்லைங்க இதெல்லாம் செருப்பு வெளியே காட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள்லாம் வந்திருக்கலாமே, செருப்பு போட்டே வந்திருக்கலாமேன்னு. அவங்க யாரும் செருப்பே இல்லை. அதே மாதிரி நாம் வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருந்தோம், பல பேர் கவுன்சிலிங்க்கு வரலை. ஏன்னா அவங்களுக்கு கடலூர்லேருந்து வேலூருக்கு வர்றதுக்கான பஸ் காசு இல்லை. அதுக்கப்புறம் தான் சான்சலர் இம்மீடியட்டாக முடிவு பண்ணி 50% கன்செஷன் இல்லைப்பா, 100% ஃப்ரீ வேவர். ஏன்னா நான் அப்புறம் சொன்னேன், ஜெய்பீம் மாரி மூவியெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியுது. நான் வறுமையில் வளர்ந்தவன் இல்லை, பட் நம்ம செகண்ட் ஹேண்ட் வி கேன் கெட் தி செகண்ட் ஹேண்ட் நாலேஜ்ன்றப்போ ஸோ அப்போ தான் வந்து 100% பண்ணோம். முதல்ல வந்து 7 மாவட்டங்கள் தான் பண்ணோம். தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் 7 மாவட்டம் மட்டும் எடுத்து பண்ணோம், 14 மாணவர்கள் மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் திரு தங்கம் தென்னரசு வந்து இந்த ஸ்கீமை இனாகிரேட் பண்ணி வச்சப்போ அவர் ஐயா கிட்ட சொன்னார், இது நீங்கள் வெறும் வட மாவட்டம் மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதும் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இமீடியட்டாக எனக்கு தமிழகம் முழுவதும் பண்ணியாச்சு. இப்போ மற்ற மாநிலங்கள்லையும் பண்ணிட்டுருக்கோம். எதுக்காக இந்த ஆரிஜின்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஸ்கீமினுடைய ஆரிஜின்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு காஸ்ட் பேசிஸ்லையோ ரிலிஜன் பேசிஸ்லையோ இல்லாமல் உண்மையே இந்த சலுகை போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல அரசு திட்டங்கள் நல்ல ஒரு எண்ணத்தோடு வரும், ஆனால் அது போய் கீழ்மட்டத்துக்கு சேரவே சேராது, பல இடத்துல போயிடும். பல பேர் வந்து உண்மையிலே வாழ்க்கையில் வளர்ந்தவங்க அந்த ஸ்கீமெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இன்னும் தலை காஞ்சவனும் அப்படியே தான் போயிட்டுருப்பான், மாடு மேய்ச்சிட்டு போயிட்டுருப்பான். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்கீமை வந்து உண்மையிலேயே சேர வேண்டிய இடத்துல சேரணுன்றதுக்காக சேர்த்துருக்கோம். அது சேர்ந்துருக்குன்னு இன்னைக்கு பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோவும் பார்க்குறேன், வந்து பேசவும் பார்க்குறேன், ரொம்ப மனம் நிறைவாக இருக்குது. ஏன்னா இது வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதுமாரி நம்ம நிறைய செய்ய முடியும், இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம். அதே மாதிரி மாணவர்கள் வந்து சேர்ந்த உடனே நாம் வந்து சப்போர்ட் முக்கியம். அதான் இப்போ டாக்டர் சந்தியா சொன்ன மாதிரி அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா விஐடியில் இப்போ உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணாங்க பசங்க, ஜட்ஜ் பசங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய குடும்பங்கள்லேருந்து வருவாங்க. தத்தாபதினா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, நல்ல ஆடைகள். அதை பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. என்னப்பா என்னால் இங்கிலீஷ் பேச முடியலையே அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை. இங்கிலீஷ்ன்றது என்ன, அது ஒன் மோர் லாங்குவேஜ். அதை கற்றுக்கணும், அவ்வளோதான். அதை கற்றுக்கிட்டீங்க நீங்கள். அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிற நம்ம விஐடி ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப்க்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கைத்தட்டலாம், கண்டிப்பாக கைத்தட்டலாம் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப்க்கு. ஏன்னா அவங்க எல்லாமே இந்த ஸ்கீமை நம்ம பண்ணியிருக்க முடியாது. லாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த பெய்ட் ஃபார்வர்டுன்றது நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த ஐடியா வந்து ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்குது, போய் பாருங்கள், பெய்ட் ஃபார்வர்டு. ஐ திங்க் தமிழில் ஸ்டாலின் ஒரு படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தருக்கு போய் உதவி பண்ணால் அந்த உதவி எப்படி கடைசி உங்களுக்கு வந்து சேருன்றது அந்த மாதிரி பண்ணுங்கள். ஐ ஆல்சோ வாண்ட் டு அக்னாலேஜ் ஒன் ஆஃப் அவர் அலும்னை, மிஸ்டர் இளவரசு ஃப்ரம் டெல் டெக்னாலஜிஸ். ஹீ கண்டினியூஸ்லி ரெக்ரூட்ஸ் ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் இங்கே ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. என்னுடைய கிளாஸில் படித்தவர் ஒரு இளவரசு. அதனால் அவர் எப்போ நான் மறக்கிறது இல்லை. அந்த மாதிரி நிறைய நெஞ்சங்கள், அன்பு நெஞ்சங்கள் இந்த ஸ்கீமுக்கு உதவி பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி ஐயா. சங்கும் தரும் ஓசை மங்கும், எங்கும் புகழோசை பொங்கும், சுந்தர தெலுங்கும் மயங்கும், இனி சங்கர குரலோசை முழங்கும், என்றும் முதலிடமாம் எங்களின் புகலிடமாம். விஐடியின் துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்கிட பேரன்புடன் அழைக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. இன்று மாலை விழா வந்திருக்கும் வேந்தர் அவர்களே,
ஒரு திருப்பி பண்ணாலே போதும். கார்த்திக் அவர்களே ஒரு திருப்பி தெரியுங்க. பார்த்தீங்களா பொன்னியின் செல்வன். அடுத்தது திருப்பு விருந்தினர் வந்திருக்கும். வேட்டையன் படம் பார்த்துக்கிறீங்களா? ரஜினிகாந்த் அந்த படத்தை எடுத்த டைரக்டர் திரு ஞானவேல் அவர்களே மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே உட்காந்துக்கிறாங்க, அங்கே உட்காந்து அனைவருக்கும் வணக்கம். இங்கேருந்து அங்கேருந்து எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நான் பார்க்குறேன், இந்த மாணவி எங்கேயோ போய்கிறா. எட்டயபுரத்தில் பிறந்தவா, தென்னையே எட்டாதவா, லண்டன் போய் வந்துக்கிறாளாம் ஃபார் இன்டர்ன்ஷிப்பு. நீ தானம்மா? அதாவது சென்னையே பார்க்காதவா, வேலூர் பார்க்காதவா, நேராக எட்டயபுரத்துலேருந்து லண்டன் போய்க்கிற ஃப்ளைட்டில். அவள் லைஃப் எப்படி மாறி போயிடுச்சு பாரு. எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசிட்டு, எங்க மாதிரி ஒயிட் சாரியில், அவள் வலது கையில் பார்த்தீங்களா வாட்ச் ரைட் சைடில் கட்டிக்கிற, எவ்வளோ சைல் மாறிக்கிட்டு பாரு. முதல் வச்சா தாவணி கட்டிக்கினே பாட்டையெல்லாம் போட்டிக்கின்னு வந்து நிற்பான். பையன் ஐயா வணக்கம் இப்படி கும்பிட்டு போட்டு வருவான். ரெண்டாவது வருஷம் லைஃப் மாறி போச்சு. மூணாவது ஹாய் ஹலோன்னுவான். நாலாவது வருஷம் கேட்கவே கேட்காதுங்க. பயங்கரமாக பெல்ட் ஆட்டம் ஜீன்ஸ்லாம் போட்டுக்கினே எல்லாம் சைடில் இருப்பார், பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்து கிடப்பார். சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போனேன். ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்தான். பயங்கரமாக ட்ரெஸ்லாம் போட்டுக்கின்னு ஜிகுலாம் ட்ரெஸ்லாம் போட்டுக்கின்னு, சார் வணக்கம் நான் சார் ஸ்டூடெண்ட்ஸுன்னா. நம்ப முடியல, சார் ஸ்டூடெண்ட்ஸு அமெரிக்காவில் 60,000 ரூபா சம்பாதிக்கிறான் மாதம். இன்னைக்கு பாருங்க, அவள் சீஸ் ஒர்க்கிங் மேனேஜர் நியூ ஜெர்சியில் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அதே போல் ஒரு பையன் வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறான். அவங்க வருமானமே 24,000 ரூபா மாதம். ஹரிஜானில் இருக்கிறாரு கருணாமூர்த்தி, ஐ திங்க் வீடியோவில் வந்தார் அவர் தான். அவங்க லைஃப்லாம் எப்படி மாறிட்டு பாருங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த பாப்பா சொல்லிட்டு தமிழ் மீடியம் படித்தா இங்கிலீஷ் மீடியம் கஷ்டப்பட்டுருன்னு. நானும் மெக்கானிக்கல் தான். ஐ ஆல்சோ ஸ்டடி இந்த தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். முதல் இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் தமிழ் மீடியம் வந்தேன். ஏன் நம்ம சான்ஸ்லர் தமிழ் மீடியம் படிச்சுட்டா இந்த இடத்துக்கு வந்துக்கிறாரு வேந்தர். ஏன் நானே தமிழ் மீடியம் படிச்சு தான் துணைத் தலைவராக இருக்கிறேன். இது தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் ஒன்றும் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் இந்த சீட்டுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்டாக நாளைக்கு வரலாமே, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், வருத்தப்படாதுங்க. நீங்கள்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டே ஒரே ஒருத்தர் தான் காரணம். யார் தெரியுமா? எம்ஜிஆர். எம்ஜிஆர் இல்லைன்னா இங்கே கிடையாது காலேஜ். அவர் போட்ட பிக்சராக இங்கே வளர்ந்துச்சு யூனிவர்சிட்டி. 84 அவர் பர்மிஷன் கொடுத்தாரு, காலேஜ் ஆரம்பித்து யூனிவர்சிட்டி ஆகி நீங்கள் நிற்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்க. இந்த ஸ்டார்ட் திட்டம் வேலூர் விஐடி மட்டும் இல்லை, வேலூர் ஆந்திரா கேம்பஸ், போபால் கேம்பஸில் கூட ஆரம்பிச்சுக்கிறோம். இன்னைக்கு லைஃப் பார்த்தேன். எல்லாம் எவ்வளோ பேர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு கை தூக்குங்க இங்கே இருக்கிறவங்க பாரு. அவர் பாரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஜோரா நிற்கிறார் பாரு. கிராமத்தில் வேட்டி கட்டி இருக்கிற ஆளே ஜீன்ஸ் போட்டு வந்துக்கிறாருன்னா லைஃப் எப்படி மாறிக்கிட்டு பாருங்க. எங்க ஒர்க் பண்றீங்க? ரைட். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ் ட்ரை பண்ணுங்க. ஐஏஎஸ் தானே எழுதிங்கிறாங்க. ஐஏஎஸ்ல இப்போ ஃபயர் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஐ திங்க் ஐபிஎஸ் ட்ரை பண்ணிக்கிறாங்க உங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு. நிறைய பேர் அமெரிக்கா செட்டில் ஆகிருக்கிறாங்க, யூஎஸில் செட்டில் ஆகிருக்கிறாங்க, ஜப்பான்லாம் கூட செட்டில் ஆகிருக்கிறாங்க. நான் இன்னும் ஜப்பான் போனதே இல்லை. அந்த பையன் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறான் பாரு. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க ஏறத்தாழ 50 லட்சம் 60 லட்சமான வருமானமா வச்சுட்டு மாதம் 2.5 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறானா. அடேங்கப்பா, நான் அவ்வளோ கூட கட்டலையப்பா. பாருங்க லைஃப் எப்படி மாறிக்குது. ஆகையால் நீங்கள் படித்த படிப்பு நீங்கள் விஐடியில் மறக்காமல் 7 லட்சம் கொடுத்துட்டீங்க. அடுத்த வருஷம் இன்னும் கூடுதலாக 10 லட்சம் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணுங்க. ஏங்க உங்கள் லைஃப் எப்படி மாறி போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை,
உங்கள் ஊரில் விஐடி கிடைக்காதவங்க ஏழை பசங்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் உதவி பண்ணி படிக்க வைங்க. ஏற்கனவே நம்ம கார்த்திக் சார் அவங்க ஞானவேல் சார் அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எவ்வளோ பேர் படிக்க வச்சுக்கிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்குமா, 1500 பேர் படிக்க வச்சுக்கிறாங்க. இங்கே அக்ரம் ஃபவுண்டேஷன் கூட இங்கே இருக்கிறாங்க 8000 பேர். இங்கே விஐடியில் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேர் படிக்கிறாங்க நினைக்கிறேன். அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக இலவச. அக்ரம் ஃபவுண்டேஷன் எப்படி தெரியுமா? இங்கே வந்து அவங்க ஆஃபீஸ் வந்து போகிறதுக்கு கூட டிக்கெட் அவங்க தான் கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் அவங்க 100% ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தங்கத்து ட்ரஸ்டிக்கும் நான் பாராட்டுக்கிறேன். கடைசியாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஆனால் பூக்கூடையை பூ வந்த கதை நமக்கு தெரிய வேண்டுமல்லவா? நமது நட்சத்திர விழாவின் கௌரவ விருந்தினரை அறிமுகப்படுத்தும் ஒரு சிறிய காணொளி. என முழங்கி எங்கள் மனதை வேட்டையாடிய மதிப்பிற்குரிய திரு தாசே ஞானவேல் அவர்களை சிறப்புரை நிகழ்த்த நெஞ்சார அழைக்கின்றோம். சார், நான் படம் எடுப்பேன், என்னை பற்றி ஒரு படம் எடுத்த சங்கர் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மன நெகிழ்வான ஒரு தருணம், அது மாதிரியான ஒரு நிகழ்வு. நம் மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய வேந்தர் ஐயா அவர்களுடைய முன்னிலையில் நான் இங்கே ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு தெரியாது, அவர் வைத்த தமிழ் சங்கத்தின் நிகழ்வுகளில் கேட்டு தமிழ் கற்ற ஒருவன் அப்படிங்கிற இது இருக்குது. இங்கே காதர் ஐயா உட்காந்துருக்காரு, அவர் தமிழ் கேட்க வாணியம்பாடி போயிருக்கேன் நான். இன்றைக்கு ஏதோ தமிழ் குறித்து ஒரு 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 புரிதல் இருக்குன்னா அதற்கு இவர்களுடைய பங்களிப்பும் இவர்களுடைய வழிகாட்டலும் மட்டுமே காரணம். ஸோ இந்த மாதிரியான நான் வளர்ந்த, என்னை வளர்த்தெடுத்த ஒரு சூழலிலிருந்து நான் இதை பேசுகிறது இன்னும் ரொம்ப பெருமையான தருணமாக நான் நினைக்கிறேன். ஸோ மேடையில் இருக்கிற கார்த்தி சார் உட்பட அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். எனக்கு இங்கே ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, இந்த முகங்கள் எல்லாமே என்னோட முகத்தில் ஒரு முகமாக இருக்குது. அதுதான் இந்த பொதுவாக இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் இருக்கிற முகங்கள் கிட்ட வந்து நட்பு இருக்கும், ஆனால் அது ஏமுகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்காது. ஆனால் இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில் என் முகத்தை பிரதிபலிக்கிறவர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கூடுதலான நெருக்கம் இந்த நிகழ்வு மேலே வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல என் மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காத நிறைய பேர் வெளியில் இருக்காங்க, அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதற்கு பல பேருடைய முயற்சியும் பல பேருடைய விஷனும் இருக்குது. அது தொலைநோக்கு பார்வை தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் உட்கார வச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய அளவுகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் அந்த கல்லூரிக்குள்ளே போனால் திரும்ப படிக்கணுங்கிற ஆர்வத்தை அது தூண்டணும். அதுதான் ஒரு சிறந்த கல்வினும். அந்த உணர்வு விஐடிக்குள்ளே எப்போ வந்தாலும் எனக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து, இது நான் ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்லலை, நான் இதை பல தடவை உணர்ந்திருக்கேன். திரும்ப இங்கே படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கல்லூரியில் இந்த எக்ஸ்போஷர் இருக்குல்ல, இதோடு படித்தா நம்ம வாழ்க்கை இன்னும் எந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கும் அப்படின்லாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் இந்த கேம்பஸில் பல நாள் தங்கியிருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு இங்கே இருக்கிற மாணவர்கள் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க எப்படி இங்கே சுதந்திரமாக படிக்கிறாங்க, இங்கே இருக்கிற லைப்ரரியை பார்க்கவே ஆசையாக இருக்கும். படிக்கிறது கூட அப்புறம் அந்த லைப்ரரிக்குள்ளே போய் உட்காந்து, அது வேலூர் மாதிரி ஒரு ஊரில் ஏசி போட்டு ஒரு லைப்ரரியில் படி அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அவ்வளோ குழு உட்காந்து நீங்கள் படிக்கலாம், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவும் எப்போ ராத்திரி 8 மணிக்கு படிக்கலாம், 9 மணிக்கு படிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இது ஒரு சிறந்த கல்வி நிறுவனம்னா இங்கே திருப்பி படிக்கணும் அப்படிங்கிற அப்படியான ஒரு நிறுவனம் வேலூரில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா வேலூருக்கு வந்து எப்பவுமே பெருமையாக 2 சொல்லுவாங்க, ஒன்று வெயில், இன்னொன்று ஜெயில். இது 2 தான் வந்து வேலூர்னா இது 2 தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த இதுக்குள்ளே. ஆனால் அதுக்கப்புறம் சிஎம்சி அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஐடி வேலூரினுடைய ப்ரைடாக பெருமையாக மாறி இருக்கிறது. நீங்கள் உலகம் முழுக்க இது ஒரு அடையாளம். இன்றைக்கி நீங்கள் வேலூர் பேர் சொன்னீங்கன்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற பேர் வந்து தானாக அதுக்குள்ளே ஒட்டிக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரைட் பிளேஸாகவும் இது இருக்குது. இந்த இடத்துல நமக்கு படிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கல்வி சூழல்லேருந்து நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன் பேசுகிறதுக்கு. ஸோ இதில் தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்வி நிறுவனம் இருக்கும், அரசு கல்லூரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் கல்லூரிகள் இப்போ நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்னு கொஞ்சம் இருக்கும். அரசு பள்ளிகள்லேயும் அதே மாதிரி இருக்கும். அரசு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி முகம் இருக்கும். எல்லாமே வந்து வறுமைக்கு வாழ்க்கப்பட்டவர்கள் போய் சேரக்கூடிய இடம் அதுவாக தான் இருக்கும். தனியார் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். 3 வேளை சாப்பிடுவாங்க அவங்க. நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கும். ஸோ அவங்களுடைய முகங்கள் வேறு மாதிரி இருக்கும். அங்கே பணம் கட்டினா தான் நீங்கள் படிக்க முடியும், வேறு இது இல்லை. ஆனால் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அங்கே வந்து எல்லா வகையான எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்தும் இருப்பாங்க. நீங்கள் லயலா காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா முகங்களும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்கிற சாதாரண கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பையனும் அங்கே இருப்பான். இதுதான் அரசு. ஆனால் விஐடி ஒரு தனியார் நிறுவனம் தான். ஆனால் ஒரு அரசு உதவி நிறுவனம் என்ன செய்யணும் அது தன் ஸ்டார் ஸ்கீம் மூலமாக செஞ்சுட்டு இருக்கு. இதுதான் நான் வந்து தொலைநோக்குன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு தனியார் கல்லூரி நிறுவனம். தனியார் கல்லூரி நிறுவனத்தில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு காரணம் நீங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு இல்லாமல் 9 கிலோமீட்டர் நடந்த கால்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு தெரியும் இந்த மாதிரி எத்தனை கால்கள் இருக்குது, அந்த கால்களுக்கு என்ன தேவை இருக்கும், அந்த கால்களுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் தொடங்குறப்போ நான் இந்த எதேச்சியாக அது 2008 நினைக்கிறேன் இது தொடங்கினப்போ. அப்போ நான் இந்த கேம்பஸில் இருக்கேன். அப்போ இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கிற டைமு. அப்போ நான் ஒரு மாணவி அப்புறம் சேரத்துக்கு வந்திருக்கிற ஒரு மாணவியை பார்க்குறேன். நான் அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. சார் சேகர் சார் சொன்ன மாதிரி காலில் செருப்பு இல்லாத ஒரு குடும்பம். அது யாரும் எதுன்னு தெரியல. இப்போ கண்டிப்பாக அவங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான் பார்த்தபோது ரொம்ப மிரண்டு இந்த தென்பாண்டி சீமையில் தேரோடும் வீதியில் மான் போல வந்தவனே அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா, கிட்டத்தட்ட ஸ்டார் கிம்பில் படிக்கிற எல்லாரும் முதல்ல இந்த காலேஜுக்கு அப்படி தான் வந்திருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு திருவிழா இருக்கிற தேரில் ரொம்ப ஷையாக இருக்கிற ஒரு மான் போயிடுச்சுன்னா அது எப்படி பதறுமோ எப்படி இது பண்ணுமோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்குள்ளே வரப்போ. ஏன்னா இங்கே இருக்கிற சூழல் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு சூழல். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற ஒரு முகத்தை நான் பார்க்குறேன். அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களும் ரொம்ப எளிய இதில் இருக்காங்க. காலையில் சீக்கிரம் வந்துட்டாங்க. அதனால் என்ன இது பண்ணுன்னு தெரில. அவங்க கையில் வந்து ஒரு பழைய பக்கெட்டு, புது பக்கெட்டு கூட இல்லை, ஒரு பழைய பக்கெட்டு மக்கு. ஏன்னா பொண்ணை சேர்க்க வந்திருக்காங்க இல்லையா, ஹாஸ்டலில் தங்க வைக்கணும் இல்லையா, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் போய் பேச்சு கொடுத்தேன் அந்த இதில். அப்போ இதெல்லாம் சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் இதெல்லாம் இங்கேயே தருவாங்க, உங்களுக்கு இவ்வளோ பண்ணிட்டாங்க, அதனால் இது பண்ணுறதுக்குலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா இது பண்ணிட்டேன். பயப்படாத நீ, அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பயம் இருந்துச்சு, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒன்று சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது ஒருவேளை உனக்கு ஏதாவது ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே இதுவாக முடியலன்னா நீ ஒன்றும் பண்ணாத, நேராக சான்சலர் ரூமுக்கு போ, ஸ்டார் ஸ்கீம்லேருந்து வரேன்னு சொல்லி ஒன்று விட்டுருவாங்கல்ல அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு முகம் போனால் அந்த ரூம்குள்ளே போகிறது ஈஸி. மற்ற யாராக இருந்தாலும் நீங்கள் வெளியில் உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவரை பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி உட்காந்து வெயிட் பண்ணுறவங்களே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி யாராவது ஒன்று போனால் அந்த கதவு ஈஸியாக திறக்கும். ஏன்னா அந்த மாதிரியான அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து நம்ம சங்கர் சார் இருக்கார்ல, நீங்கள் அவர் பார்த்தாலா சொல்லு அப்படின்னு எடுத்த உடனே என்ன நீங்கள் வாங்க போங்க விடுங்க சொல்லு அப்படின்னு சொல்கிற இடத்துலையே நீங்கள் ரொம்ப ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு உரிமை வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி என்னென்னா இது ஒரு படிக்க இடம் கொடுக்கறது மட்டும் பெரிய விஷயம் நான் நினைக்கல. நீங்கள் படிக்க இடம் கொடுக்கறது அப்படின்றது கூட நடந்துடலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அவர்களுடைய இடத்தில் நாம் நிற்கிறோம், நான் என் இடத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வை தர்றதுக்கான அக்கறையும் அரவணைப்பும் உங்களுக்கு இல்லை. அது இல்லைன்னா இவர்களால் படித்து கரையேற முடியாது. அது நாங்கள் அகரமில் ரொம்ப ரொம்ப இதுவாக பார்த்துருக்கோம். ஒரு எஸ்டி பையனுக்கு பிஹெச்டியில் இடம் கிடச்சிருச்சு. அந்தியூர் பக்கத்தில் மலை மேலே இருக்கான் ஒரு பையன். அவனுடைய கோட்டாவில் அவனுக்கு கிடச்சிருச்சு. ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் அவன் போக மாட்டேங்கிறான். கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்துட்டோம். 3 மாதத்தில் திருப்பி ஊருக்கு போயிட்டான். என்னால் அங்கே இருக்க முடியல அப்படின்னு. இங்கே படிக்க வாய்ப்பு கிடச்சிருச்சு, பணம் கூட ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்தில் அன்பும் அக்கறையும், நீ கவலைப்படாத, இங்கே நான் இருக்கேன், நீ ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, அடுத்த முறை பாஸ் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அவனால் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி போகவே முடியாது இல்லையா.
அப்போது இங்கே ஒரு வாய்ப்பு கொடுப்பது மட்டும் இல்லை, அந்த வாய்ப்பை விட மிகவும் சிறப்பான விஷயம் நான் எது நினைக்கிறேன்னா, இது உன்னோட இடம் அப்படிங்கிற ஒரு உணர்வை, நீ ஒன்றும் இங்கே வந்து ஃப்ரீயாக படிக்க வரல அப்படிங்கிற ஒரு உணர்வை இங்கே தந்தால் மட்டுமே இவர்களால் சிறப்பாக பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த பங்களிப்பு தருகிற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் யாரெல்லாம் அது கூட இருக்காங்களோ அவர்கள் எல்லாருமே நன்றிக்குரியவர்கள், அவர்கள் எல்லாமே வந்து வணக்கத்திற்குரியவர்கள். ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படியான ஒரு சிந்தனை கொடுக்குது, அப்படியான தகுதியானவர்களை அந்த இடத்துல நியமிக்குது. இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையிலிருந்து இயங்கக்கூடிய விஷயங்கள். இந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறதால மட்டும்தான் இன்றைக்கி ஒரு 1000 பேர், ஏன்னா நான் அந்த எந்தெந்த மாவட்டத்திலேருந்துலாம் வந்திருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டு பார்த்தேன். அரியலூர்லேருந்துலாம் 31 பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் இருந்து இவ்வளோ தூரம் வர்றதுன்றதெல்லாம், ஏன்னா அந்த மாவட்டத்துக்கு நான் ஒரு பத்திரிகையாளராக போயிருக்கேன், அது எவ்வளோ தூரம் பின்தங்கின மாவட்டம் தெரியும். தர்மபுரி, கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களிலிருந்து விஐடி மாதிரி ஒரு கல்லூரிக்கு படிக்க வருவது கனவில் கூட அவர்களுக்கு வராது. கனவு கண்டா வரலாம், நீங்கள் கனவு கூட நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு தோணாது, ஏன்னா நமக்கு தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்குன்னே, இல்லையா? ஸோ அப்படியானவர்களை தேடி போய் ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த கல்லூரி, இந்த ஸ்டார் ஸ்கீமான இந்த திட்டத்தில் படித்த மாணவர்களுடைய அனுபவ பகிர்வுக்கு வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு மாணவி எழுதியிருக்காங்க, நான் படித்த அந்த இது எனக்கு ரொம்ப, நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த எல்லாத்தோடையும் தொடர்புடைய ஒரு சின்ன புள்ளி அது. அந்த மாணவி வந்து முதல் முறை லிஃப்ட் பார்க்குறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் கொடுக்குறாங்க, அதில் 4வது மாடியில் அவங்க ரூம். ஆனால் லெஃப்ட்டுக்குள்ளே போய் எந்த பட்டன் அனுப்பி 4வது போகிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் ஒரு வாரம் அந்த மாணவி 4 படி ஏறி இறங்கி போயிட்டு வந்திருக்கா. அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு. எதுக்கு? ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி ஒரு பட்டன் எடுத்து 4வது மாடி போகிறதுக்கு. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கான இடமாக விஐடி மாறுகிறது இல்லையா? ஸோ அவர்கள் படித்து பெரிய இடத்துக்கு வராங்க இல்லையா? அது உண்மையிலேயே அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய, ஏன்னா ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வார தயக்கம், அந்த தயக்கத்தை உடைச்சு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு, ஏன்னா ஏன் போனாப்புலன்னு எழுதியிருக்காப்புல, உடம்பு முடியலையாம், 4 படி ஏற முடியாதான். அதனால் வேறு வழி இல்லை, லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி போகணுன்னு கேட்டு அந்த பட்டன் அழுத்தி 4வது மாடிக்கு அந்த ரூம் போகிறது. ஒரு வாரம் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போக தயங்கி கொண்டு 4 மாடி ஏறி இறங்குகிறன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ அவங்களோட எக்ஸ்போஜர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தொலைநோக்கினுடைய ஒரு விஷனுடைய பின்னணியிலிருந்து வருகிறது. அந்த வீடியோவில் வந்து வேந்தர் சொன்னார் இல்லையா, நீங்கள்லாம் படிக்கலாம், நீங்கள்லாம் ஏன் படிக்கிறீங்க? உங்களை முன்னேற்றிக்கிறதுக்காக படிக்கிறீங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கை மாறணும். நம்ம ஏன் படிக்கிறோன்னா நம்ம வாழ்க்கை மாறணும்னு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நாம் எல்லாம் படிக்கிறதால ஒரு சமூகம் மாறும். அந்த சமூகம் மாறுங்கிற அந்த லார்ஜர் தென் அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இது போல் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே பேசின அந்த ஸ்டார் முன்னாள் மாணவி சொன்னாங்க இல்லையா, சைக்கிள் கூட இல்லைன்னு. அதை தமிழக அரசு மாணவிகளுக்கு சைக்கிள்னு ஒன்று கொண்டு வந்த பிறகு மாணவிகள் படிக்கிற எண்ணிக்கை அதிகமாச்சு. ஒரு சத்துணவு போட்ட பிறகு சத்துணவு இதுதான் வந்து ஒரு அணை கட்டுதல் எப்படி ஒரு பொது இதுவோ, எப்படி வந்து ஒரு சைக்கிள் கொடுக்கறது வந்து இப்போ ஒரு இதுவோ உருவாகுதோ, அது எப்படி வந்து ஒரு சாப்பாடு மதிய சாப்பாடு போகிறது ஒரு பெரிய திட்டமாக உருவாகிறதோ, அப்படி ஸ்டார் திட்டமும் ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பலருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் தருகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் வந்தது மகிழ்ச்சி. அதை விட பெரும் மகிழ்ச்சி எதுனா, இங்கே நாம் பெற்றுக்கொண்டதை திருப்பி கொடுப்பதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ பாரதி சொல்வார் இல்லையா, விடுதலை போராட்டத்துக்கு வந்து இந்த உங்ககிட்ட பொற்குவை இருந்தால், பொற்குவை பொண்ணு இருந்தால் நிறைய பொன் கொடுங்க, பொண்ணு இல்லையா கொஞ்சம் பணம் கொடுங்க, அதுவும் இல்லையா இந்த விடுதலை போராட்டம் வெல்லட்டும்னு வாழ்த்துங்க. இதுதான் உங்கள் பங்களிப்பு. அதுபோல் பணம் இதுபோல் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். அதை வச்சு தான் நம்ம மேலே வர முடியும். நாம் இன்றைக்கி மேலே வந்துட்டோம். நம்மை போல தடுமாறுகிறவர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, நம்மால் முடிந்த ஒருவருக்கு ஏதேனும் ஒரு கல்வி உதவியை நீங்கள் தந்தால் இந்த ஸ்டார் ஸ்கீம் வெற்றி அடைந்ததாக சான்சலர் கருதுவார் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நானுமே நினைக்கிறேன். ஸோ நம்மால் முடிந்த நாம் பெற்றுக்கொண்டதை திரும்ப பன்மடங்காக திருப்பி கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்பொழுது தான் ஒரு சமூக மாற்றம் என்பது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்கெல்லாம் நாம் ஒரு புள்ளியாக இருப்பதற்கு இது போன்ற திட்டங்கள், தொலைநோக்குடைய திட்டங்கள் வழிவகுக்கும். இப்படி இந்த தொலைநோக்கு திட்டத்திற்கு விதைத்த, இந்த தொலைநோக்கு திட்டத்தை வளர்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நானும் என் நெஞ்சம் நெகிழ்ந்த நன்றிகளை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயல் இசை நாடகம் எங்கிலும் தமிழின் பெருமை, அரசியல், மொழி, கல்வி எங்கெங்கிலும் இவரின் தலைமை, 1000 தலைமுறையின் அடையாளம், 1000 மைல் தாண்டியும் இவர் படை ஆளும்,
கோடியில் கொடைதாரும் மனமாகும், கோடியில் யாரிங்கே இவர் போலும். ப்ரீகேஜிக்கு லட்சம் பல கேட்கும் நாட்டில் ஃப்ரீ யூஜி கொடுக்கும் லட்சியவாதி, மாந்தொருள் மாணிக்கம் வேந்தொருள் வேந்தர் எங்கள் ஐயா முனைவர் ஜி. விஸ்வநாதன் அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மணி 5 போகிறது. அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு கார்த்தி அவர்கள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் உரையாற்ற வேண்டும் அதிக நேரம் என்று நான் விரும்புகின்றேன். நம்மூரை சார்ந்தவராக இருந்தாலும் 2 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கின்ற நம்முடைய புகழ்பெற்ற இயக்குனர் ஞானவேல் அவர்களே, விஐடி நிர்வாகிகளே, இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர் பேராசிரியை மீனாட்சி அவர்களே, இங்கே கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற தமிழ் இயக்கத்தின் அவர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். 2008 ஆரம்பித்து இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். இதற்கு அடிப்படை கல்விதான், அதுவும் உயர்கல்வி. உயர்கல்வியிலே நாம் ஒரு பின்தங்கிய நாடு. இந்திய நாடு உயர்கல்வியில் பின்தங்கிய நாடு. அதற்கு காரணம், இங்கே உயர்கல்வி பெறுபவருடைய எண்ணிக்கை 28% தான். வளர்ந்த நாடுகள் எல்லாம் இது 60%லிருந்து 100% வரை இருக்கிறது. ஆங்கிலத்திலே என்ரோல்மெண்ட் ரேஷியோ. நல்ல காலமாக இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது, 50%. ஆனாலும் அந்த 50% சராசரி எல்லா மாவட்டத்துக்கும் ஒத்து வருவதில்லை. இந்த குறிப்பாக பழைய ஆற்காடு, தென்னாற்காடு, தருமபுரி மாவட்டம் கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டங்கள். இந்தியாவுக்கு எப்படி பீகார், யூபியோ, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த வட மாவட்டங்கள். இன்றைக்கும் பார்த்தீர்களானால் அண்மையிலே ரிசல்ட் வந்தது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரிசல்ட் வந்திருக்கிறது. 38 மாவட்டங்களில் 2லேயே நாம் தான் கடைசி மாவட்டம். வேலூர் மாவட்டம்தான் 38வது இடம். இந்த மாவட்டத்தை கல்வியிலே முன்னேற வேண்டும், ஒரு முன்மாதிரியாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும். அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வேண்டும், அதிகாரிகளின் ஒத்துழைப்பு வேண்டும், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும். இந்த ஸ்டார்ஸ் திட்டம் மாநிலம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. அது ஏற்கனவே சங்கர் குறிப்பிட்ட மாதிரி இந்த 1014 பேருக்கு இதனால் நன்மை பெற்றிருக்கிறார்கள். விஐடி நிர்வாகம் இதற்காக ஒரு சுமார் 90 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறது. எங்களுடைய இதில் பயனடைந்த மாணவர்கள் இன்றைக்கு 7 லட்சம் ரூபாயை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மற்ற ஏழை மாணவர்களுக்கு போய் சேரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமங்களிலே இன்னும் நகரத்திலும் ஒரு பகுதி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க முடியுமா என்ற முயற்சியை இதுவரை நம் நாட்டில் எடுக்கப்படவில்லை.
காரணம் கல்விக்கு செலவழிப்பதிலே நாம் தயக்கம் காட்டுகிறோம். அரசு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் கல்விக்கு தாராளமாக செலவழித்தால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும். குறிப்பாக ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கல்வி போய் சேர வேண்டுமானால் அரசாங்க செலவு அதிகமாக வேண்டும், அதிகம் செய்யப்பட வேண்டும். ஒரு 50-60 ஆண்டுகளாகவே நாம் சொல்லிக் கொண்டிருப்பது மொத்த வருவாயில 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்பது. ஆனால் நாம் 3% அளவிலேயே இருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அரசுக்கு வேறு நெருக்கடி வருகின்ற காரணத்தினால் அங்கே பணத்தை செலவழித்துவிட்டு கல்விக்கு குறைத்து விடுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டிலேயும் 50 லட்சம் கோடி திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்த இந்த வரவு செலவு திட்டத்தில் 2.5% தான் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது மாறினால் ஒழிய எல்லோருக்கும் அப்படி கிடைப்பதற்கு என்ன வழி? அரசாங்க அதற்கு வழிவகுத்திருப்பது விஐடி தான். உங்களுக்கு நான் அதை சொல்ல நம்முடைய மாவட்டத்தில் படிக்காதவர்களே இல்லை, உயர்கல்வி பெறாதவர்கள் இல்லை என்கிற நிலையை அடைவதற்காக அனைவருக்கும் இதுவரை அதில் 10,000 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். 11 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வி உதவித்தொகையாக. அந்த 11 கோடியில் 60% 70% விஐடியிலே பணிபுரிகிற பேராசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை சம்பளத்தை கொடுக்கிறார். பிறந்த நாளில் 1 day salary. இந்த ஆண்டு 90 லட்சம் ரூபாய் அதை நான் அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்துருக்கிறோம். அது போக கொஞ்சம் வெளியே வசூல் செய்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். அதனால் அரசாங்கம் இல்லை என்றாலே எல்லோரும் விட்டுவிட வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம் மனது வைத்தால் எல்லோரையும் படிக்க வைத்து முடியும் என்பதற்கு இந்த அனைவருக்கும் அறக்கட்டளையே சாட்சி. அதற்கு எங்களுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதுவரை எந்த பல்கலைக்கழகத்திலோ கல்லூரியிலோ தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை ஏழைகளுக்காக செலவழித்து நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புவது, வசதியானவர்களை 10 பாடி கொஞ்சம் வசதி பெற்றவர்களை பார்த்து பாரதியார் பாடினார். வழக்கமாக நம்ம ஊரில் கொஞ்சம் வசதி இருந்தால் அதை கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டு விடுவோம். இது கோயிலுக்கு கொடுப்பாங்க, சத்திரத்துக்கு கொடுப்பாங்க. அதனால்தான் அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அங்கு யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொல்லிவிட்டு போனார். ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள், தன்னாலே கொடுக்க முடிந்தவர்கள் எல்லாம் ஏழைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். அதற்கு இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பழைய வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு 4 மாவட்டங்களாக பிரிந்திருந்தாலும் அது முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதில் கொடுக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வெற்றி பெற வேண்டுமானால் நாம் நினைக்காததை வெற்றி பெற முடியும். ஸ்டார் என்பது நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்டங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து மாணவ மாணவிகளை கொடுப்பது. அதில் 68% முதல் தலைமுறையினர், இதுவரை கல்லூரியே பார்க்காத குடும்பங்களில் இருந்து வருபவர்கள் 68%. ஆக நாம் இன்னும் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் முழுமையாக வளர வேண்டுமானால் பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி வரும். இங்கே உலகில் இருக்கிற
எல்லாம் கல்வியிலேயும் வளர்ந்ததாக இருக்கும். அப்படித்தான் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் வளர்ந்திருக்கிறார்கள். ஆசியாவிலே இருக்கிற ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளும் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்மோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சீனா கூட அதிகமாக கல்விக்கு செலவழித்து நம்மை அவர்கள் ஓவர்டேக் செய்து விட்டார். நாமும் அவர்களும் ஒரே இடத்திலே தான் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தோம். இன்றைக்கு கல்வியில் நாம் 28%, அவர்கள் 60% தாண்டிவிட்டார். அப்படி தாண்டும் பொழுது அவருடைய தனிநபர் வருமானமும் அதிகமாகிறது. எந்த சமுதாயத்தில் கல்வி கிடைக்கிறதோ அங்கே மொத்த வளர்ச்சி மட்டுமல்ல, தனிநபர் வருமானமும் கூடும். அதற்கு இதுவே சாட்சி. இப்பொழுது $2,700, சீனா $13,000 தாண்டிவிட்டது. வளர்ந்த நாடுகள்லாம் $40,000-50,000 மேலே இருக்கு. அமெரிக்காவில் $86,000. ஆக நாம் அந்த அளவுக்கு போகவில்லை என்றாலும் போட்டி போட வேண்டுமானால் கல்வியை கொடுத்தால்தான் போட்டி போட முடியும், வளர்ச்சி முடியும். அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிறது. இந்தியா இந்த வளர்ச்சி பெறாது என்று சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். ஆங்கிலத்தில் இன்இக்வாலிட்டி என்று குறிப்பிடுகின்றோம், ஏற்றத்தாழ்வு. ஏற்கனவே இங்கு சமுதாய ஏற்றத்தாழ்வு அதிகம். உலகத்தில் எந்த நாட்டிலும் இவ்வளவு ஜாதி கிடையாது. 25,000 ஜாதிகள் இருக்கின்றன. இப்போ எல்லாமே சேர்ந்து கேட்டுங்கிறோம் ஜாதியை பலப்படுத்தணும்னு சொல்லி. அது வேற, அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பொருளாதாரத்திலும் அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதற்கு காரணம் கல்வி எல்லோருக்கும் கிடைக்காதுதான். அதை மாற்றி அமைத்தால் அந்த பொருளாதார குறைந்துவிடும். அதை செய்வதற்கும் கல்வி தேவை. அதே போல் நாம் ஒரு மக்களாட்சி வெற்றி பெற வேண்டுமானால் போதுமான விழிப்புணர்வு வேண்டும். அப்போதுதான் அந்த மக்களாட்சி முழு மக்களாட்சியாக இருக்கும். அதற்கும் நம்முடைய நாட்டிலே கல்வியை கொடுக்க வேண்டும். ஆக பொருளாதார வளர்ச்சிக்கும் அது தேவை, மக்களாட்சி ஒழுங்காக நடைபெறுவதற்கு அது தேவை. அதே போல் நாட்டுக்கு வருமானம் வேண்டுமானாலும் அது தேவை. நம்முடைய இந்த 28% வைத்துக்கொண்டே இங்கே இருந்து வெளிநாட்டில் போய் படித்திருக்கிற, வேலைக்கு போயிருக்கிறவர்களெல்லாம் அங்கே இருந்து திருப்பி பணம் அனுப்புகிறார். ரெமிட்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் பெயர். உலகத்தில் இருக்கிற நாடுகளிலேயே ரெமிட்டன்ஸ் அதிகமாக வருவது இந்தியாவுக்குத்தான். 2024 போன வருஷம் 11 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு அனுப்புகின்ற பணம். நம்முடைய நாட்டில் இருந்து வெளிநாட்டில் போய் சம்பாதித்து அனுப்புகிற பணம் 11 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது. வெறும் 28%க்கு எப்படியானால் நாம் 60% ஆனால் 70% ஆனால் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். ஆக வீடும் வளரும், நாடும் வளரும். அதனால்தான் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறோம். அதுவும் விஐடி ஒரு முன்மாதிரி. திரு ஞானவேல் குறிப்பிட்ட போது வழக்கமாக அரசாங்க உதவி பெறுகின்ற கல்விக்கூடங்களிலே தான் இது நடக்கும் என்று சொன்னார்கள். அரசாங்கம் செய்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அதிகமான மாணவர்களை எடுப்பதில்லை, குறைந்த மாணவர்களைத்தான் எடுப்பார். நம்மூரிலேயே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது, அரசு பல்கலைக்கழகம். 23 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு தான் 1000 பேருக்கு மாணவர்கள் இருக்கிறார். அதற்கு காரணம் அங்கே போதுமான அளவு நிதி வசதி இல்லாத காரணத்தினாலே கட்ட முடியவில்லை, ஆசிரியர்களை நியமிக்க முடியவில்லை, லேபரட்டரிஸ் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை. பலவித காரணங்கள் இருக்கிறது. அப்படியானால் தான் தனியார் கல்லூரிக்கு போக வேண்டும். தனியார் கல்லூரிக்கு போனால் பணம் செலவழிக்க வேண்டும். அதை பல பேரால் முடியவில்லை. அதற்குத்தான் இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையை நாம் ஒரு முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதிலே நாம் வெற்றி பெற வேண்டும். எங்களுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே மீனாட்சி அவர்கள் மிகச்சிறப்பாக இதை நடத்துவதை பார்த்து நான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் அதை தவிர வேறு எதுவும் அவங்க பேசுறதில்லை. தன்னுடைய மாணவர்கள் மாணவிகளுக்கு
என்ன கிடைத்திருக்கிறது. அதுவும் கடைசியில் பிளேஸ்மெண்ட் 100க்கு 100% எல்லோருக்கும் வேலை கிடைத்து விட வேண்டும் என்ற முயற்சி. அதில் வெற்றி பெற்றமைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு கார்த்தி அவர்கள் தனக்கு இருக்கிற பல வேலைகளில் இப்பொழுதுதான் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், மறுபடியும் அயல்நாட்டுக்கு போகிறார்கள். இதற்கு இடையிலே அவர்கள் சம்மதித்து இங்கே வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணமானவர் நம்முடைய ஞானவேல் அவர்கள். அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். கார்த்தியும் வந்தால் உழவனுக்கு மகிழ்வு வரும். நமது நட்சத்திர விழாவின் சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்ய ஒரு சிறிய காணொளி. காட்சியூடக கலைமகன் நம் கடைக்குட்டி சிங்கம், எங்களைப் போலவே 1000ல் ஒருவனான நட்சத்திரம் திரு கார்த்திக் அவர்களை விழா சிறப்புரை ஆற்ற வருமாறு கரவொலி அதிர அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன மாமா சௌக்கியமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாரையும் பார்க்குறக்கு. பத்திரிகை நண்பர்களுக்கு, தமிழ் சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு, மேடையில் இருக்கிற விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு, அவர் குடும்பத்தாருக்கு, ஆசிரியர்களுக்கு, இங்கே இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் முதல்ல என்னோடய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்தது விஐடிக்கு கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருந்தேன், ரிவியராவுக்கு வந்திருந்தேன். அது ஒரு கொண்டாட்டமான நாள். ஆனால் அதை விட பெரிய கொண்டாட்டமான நாள் இதுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு காரணம், இது முதல்ல அன்பை கொண்டாடுற நாள், இன்னொன்று நன்றியை கொண்டாடுற நாள். அந்த பாப்பா பேசும்போது சொல்லிச்சுல, நம்மளை யாருக்காவது வேந்தரையாக்கு தெரியுமா அப்படின்னு. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறதை விட அழகு வேறு என்ன இருக்குது? அப்படி ஒரு அன்பை, அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டாடுற இந்த நாளில் நானும் இங்கே இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அடிக்கடி பொன்னியின் செல்வன் பற்றி பேசுகிறதுனால நான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் கேட்டுட்டு இருந்தேன், ஏன் ராஜராஜ சோழன் பெரிய அரசன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா ராஜேந்திர சோழன் அதை விட இப்போ நிறைய விஷயத்தை சாதிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஏன் இன்னும் ராஜராஜ சோழனே கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், ராஜராஜ சோழன் தான் மட்டும் பெரிய அரசன் இல்லை, அவனுக்கு அப்புறம் இன்னொரு அரசனையும் உருவாக்கி விட்டுட்டு போனார். அதனால தான் ராஜராஜ சோழன் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. அந்த வகையில் நம்ம சான்சலர் அவர்களுக்கு சங்கர் சார், சேகர் சார், செல்வம் சார் அவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் இவ்வளோ பேரை உருவாக்கி வச்சுருக்காரு இல்லையா? அதனால தான் அவர் இன்னும் மிகப்பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நினச்சது என்ன, எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான். அவர் சொன்னார் இல்லையா, இந்த 38 டிஸ்ட்ரிக்டில் சின்ன சின்ன கடைக்கோடியில், அதுவும் முக்கியமாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரி உதவியும் கிடையாது. ஏன்னா வழியே இல்லை, எங்கிட்ட காசே இல்லை, ஆனால் நீ முடிஞ்சால் போய் படிச்சுக்கான்னு வீட்டில் அனுப்பிச்சு விட்ற இடம் தான் அரசு பள்ளியாக இருக்குது. அந்த இடத்துல போய் படித்து வர்ற மாணவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஹோப் என்ன, படிப்பு மட்டும்தான். அவனுக்கு காசை கொடுத்தா செலவழிச்சிருவான், அழிஞ்சு போயிடும். வேறு ஏதாவது கொடுத்தா பிடிங்கிக்குவானுங்க. ஒரு தொழில் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்றைக்குமே அதை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் குறையாது. நீங்கள் கொடுக்க அது ஜாஸ்தியாகிட்டே தான் போகும். அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா போகும், மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. அப்படி அரசு பள்ளிகளில் போய் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு விஐடி வரும்போது எனக்கே பொறாமையாக இருக்கும். இப்போ நான் சேகர் சார் சொன்ன மாதிரி பசியோ வறுமையோ பார்க்காத ஒரு ஆள் தான். ஆனாலும் நான் விஐடிக்குள்ளே வரும்போது ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் கிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். இங்கெல்லாம் நம்ம படிக்கலையேன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். அது அப்படி ஒரு எல்லா ஊரில் இருந்தும் எல்லா நாடுகளில் இருந்து இங்கே பசங்க படிப்பாங்க. அப்போ மெட்ராஸில் படிச்சுட்டு வந்த நமக்கே ஒரு செகண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் வர வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியுமா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியுமா, இப்படி பிஹேவ் பண்ண முடியுமான்னு நமக்கே வரும். அப்போ சின்ன கிராமத்துலேருந்து வர்ற பசங்க இங்கே கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி பயந்து தெரிச்சு ஓடிடுவானுங்க. ஐயோ என்னால் இங்கே முடியாத நான் விட்டுருங்கன்னு. அப்படி தோணாமல் இங்கே வர்றவங்க அத்தனை பேரும் படித்து முடிச்சு லேஸாக இருக்காங்கன்னா இங்கே அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு. இது உன் வீடு, நீ இங்கே உட்காந்து நிதானமாக படி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. அது அவர் ஆசைப்படலாம், விஸ்வநாதன் சார் ஆசைப்படலாம், சேகர் சார் அதை ஐடியா பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவங்கள மாதிரியே நல்ல எண்ணம் இருக்கிற வேலை செய்கிற எல்லாருக்கும் தேவை. இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு தேவை, இங்கே இருக்கிற நான்
டீச்சிங் ஸ்டாஃபுக்கு தேவை. இப்போ யூஸ்வலாக என்ன ஆகும், இவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டி வர்ற பசங்க, இவங்கெல்லாம் ஃப்ரீயாக படிக்கிற பசங்கன்னா, ஃப்ரீயாக படிக்கிற பசங்க நம்மளை மதிப்பாங்களான்னு பார்த்தா இல்லை. இங்கே அவங்க தான் இங்கே செல்ல பிள்ளையாக இருக்காங்க. ஃபீஸு கட்டுறவங்களுக்கு கூட இங்கே மரியாதை கிடையாது. அதை விட இங்கே இருக்கிற பசங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அது சொன்னார் இல்லையா, இங்கே அதிகமாக ஃபீஸ் கட்ட பையன் கூட வெளியில் 1 hour உட்காரணும் சான்சலர் பார்க்கறதுக்கு. நம்ம உள்ளே போச்சுன்னா நேராக கதவை திறந்து உள்ளே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இது தொடர்ந்து இத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து படிச்சுட்டு போய் பசங்க ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இல்லையா, ஐயா நான் வந்து ஸ்டார் ஸ்டூடெண்ட், நான் ஸ்டார் ஸ்டூடெண்ட் பெருமையாக சொல்கிற போது அவர் மனசில் என்ன சந்தோஷம் இருக்கும்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அண்ணா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அமெரிக்காவில் வந்து அகரத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சிட்டிக்கு வந்து எவ்ரிடே ஒரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. பயங்கர கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் போய் அகரத்தை பற்றி பேசணும், இங்கே குழந்தைங்களுக்கு தேவையை பற்றி பேசணும். அப்போ கூட ஒரு பையன் ட்ராவல் ஆகிட்டே வந்திருக்கான். ஒரு நாள் நைட்டு வந்துட்டு, தம்பி உன்னை எங்கேப்பா ட்ராப் பண்ணணும், நீ கூடயே இருக்கேன்னு. அண்ணா எனக்கு லிமோசின் வெயிட்டிங்ண்ணா, நான் அகரம் ஸ்டூடெண்ட்டு, நான் சும்மா உங்கள் கூட இருக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னானா. ஸோ நம்ம பசங்க வந்து பெருசாக சாதிக்கிறப்போ நம்ம புள்ள சாதித்த சந்தோஷம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாதிக்கிற ஒவ்வொருத்தரும் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய அழகு. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஸ்டார் ஸ்கீம். அது நினச்ச மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒரு விதையாக, இந்த விதையை கொண்டு போய் மண்ணில் போட்டால் இத்தனையும், இப்போ நெல் சொல்லுவாங்கள்ல, ஒரு நெல் போட்டால் அதுலேருந்து இத்தனை நெல் வரும். அந்த மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரில் போய் அவங்க ஊரில் படிக்கிற குழந்தைங்க, அங்கே கஷ்டப்படுற குழந்தைங்களை வெளியில் கொண்டு வர்றது இருக்குல்ல. ஏன்னா இது ஏன் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, எங்கள் அப்பா அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர். அந்த ஊர்லேயே முதல்ல படித்தது எங்கள் அப்பா தான். 12வது படித்து முடித்ததே எங்கள் அப்பா தான். அவர் கஷ்டப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்து படித்தார். மெட்ராஸ்க்கு வந்து படித்து அது உணர்ந்ததுனால அவர் படிப்புக்கு உதவி பண்ணணும்னு நினச்சார். அது அப்படியே அண்ணாக்கும் அதே ஃபீலிங் இருந்ததுனால அகரம்னு ஒன்று உருவாச்சு. ஸோ கஷ்டம் தெரிஞ்சு வந்தது எங்களாருக்குமே பயனடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, நான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அதனால் நீங்கள் பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐஃபோன் வாங்கி கொடுக்குறது, அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். எங்கள் அப்பா எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பார். அநேகமாக விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பார், டே நான்லாம் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தேன். அப்பா இந்த கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பேன்னு இவங்களும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும். ஆனால் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா நிறைய உணரும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போது தான். தயவு செஞ்சு நீங்கள் பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வளங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜென்ரேஷனில் நான் பெரிய கேப்பாக பார்க்குறது அதுதான். கஷ்டத்தை சொல்கிறதே இல்லை, அவனுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கஷ்டம் தெரியணும், கஷ்டம் தெரிஞ்சதான் நம்ம கஷ்டத்தை உணரப்படுறதில்ல, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது தெரியணுங்கிறது அவசியமாக நான் பார்க்குறேன். இங்கே நிறைய அகரம் பசங்க படிச்சிருக்காங்க. 62 பேர் வந்து ஸ்டார் ஸ்ட்ரீமில் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அந்த பசங்க படிச்சிருக்காங்கிறது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அகரமில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பையன் படிச்சுட்டு உள்ளே வந்தது காலேஜ் சேர்ந்துட்டானா அதோட விட்டுறது கிடையாது. எவ்ரி 1 month எவ்ரி 2 months அவன் கரெக்டாக படிக்கிறானா, அவனுக்கு என்ன வந்து உணர்வு ரீதியாக அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து விஐடியில் படிக்கிற பசங்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறது, அதில் ஒரு பையன் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து யாரோ ஹெல்ப் பண்ணி தான் நான் படித்தேன். அப்புறம் கடைசியில் விஐடிக்குள்ளே போயிட்டேன். எங்கள் அப்பாவோட இனிஷியல் எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஐடிங்கிற இனிஷியல் எனக்கு வாழ்க்கையில் நிறையா கொடுத்துருக்கு. அது ஒன்று இருந்ததுனால நான் எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். எனக்கு சந்தர்ப்பங்கள் தானே தேடி வந்துச்சு. எனக்கு வாழ்க்கை நம்பிக்கை கிடச்சிது. அங்கே உள்ளே போனால் அவ்வளோ அரவணைப்பு இருக்கும். எல்லா விதத்திலும் அரவணைப்பு இருக்கும். அதாவது ஒரு பையனுக்கு என்ன தேவை, அவன் லைஃப்பில் என்ன தேவை, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், யாராவது நம்பிக்கை கொடுக்கணும், ஏதாவது டவுட் இருந்தால் போய் கேட்டுக்கணும். அவனுக்கு எல்லா தரப்புமான அவனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. மென்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பையனுக்கு ஒரு மென்டர் இருக்கு, ஒரு 5 பேருக்கு ஒரு மென்டர் இருக்காங்கன்னா நைட்டு 12 மணி கூட பயத்தில் ஃபோன் பண்ணால் அந்த ப்ரொஃபஸர் அவங்க குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஒரு 2 hours உட்காந்து பேசிட்டு போகிறோம். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம், பயப்படாத. இந்த மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஒரு சொத்து அவங்களுக்கு. அதை யோசிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பசங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்கும், எனக்கு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும், உலகத்துலேருந்து வர்ற எல்லாரும் இங்கே படிக்கிறாங்க, அவங்க மத்தியில் நான் சமமாக இருக்கேன், எந்த வகையிலையும் அவங்கள்ட்ட நான் குறைவு இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார் ஸ்கிரீன் சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த பாயிண்ட்லையும் நான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம உடஞ்சு போயிடுவோம். ஆனால் உடஞ்சு போயிட்டா கூட இல்லை நீ திரும்ப வர முடியும்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. வெறும் படிப்பு மட்டும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு மணி சார்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரும்போது சொல்லுவாங்க, படிப்பு வரலையா சினிமாவில் போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த தொழிலுக்கு போகிறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணும், உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்களை எப்படி சந்திக்கணுங்கிற எல்லாத்துக்குமே கல்வி தான். அப்படிங்கும்போது கல்வி இங்கே ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி
கல்வியில் நீங்கள் அறிவு மட்டும் இல்லாமல் உங்களோட புது அறிவு வளர்த்து விடுறது, மற்றவங்களை எப்படி பழகிறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுத்துருக்கீங்க விஷயங்கள். இன்னொன்று அவங்க ஆச்சரியமாக சொன்னது வந்து, நாங்களாம் ஊரில் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது, இங்கே வந்து நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், அதில் எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது, எனக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மெடிக்கல் கேர். இங்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, நாங்களாம் கிராமத்தில் இருந்தால் ஒரு அடிப்படை சுகாதார நிலையத்துக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு கம்பவுண்டர் மட்டும் இருப்பார், டாக்டர்ஸ் கூட வரமாட்டாங்க. ஆனால் இங்கே இருந்தேன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாங்க. முக்கியமாக ஒரு பையனுக்கு சர்ஜரி தேவைப்படும் போது சர்ஜரி இங்கே இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க விஐடிக்குள்ளே இருந்தேன்னு. அப்போது நம்ம வந்து இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இங்கே குரு தான் வந்து அம்மாவாகவும் இருக்காங்க, சோறு போடுறாங்க, அப்பாவாகவும் இருந்து அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க, பொது அறிவை கொடுக்குறாங்க, கடைசியில் தெய்வமாகவும் இருந்து வாழ்க்கையும் மாற்றுறாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் இங்கே இருக்கிற நிர்வாகமும் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறது திரும்ப திரும்ப கேட்க அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் அகரம்லையும் நான் பார்த்துருக்கேன். அவர் சங்கர் சார் அழகாக சொன்னார், வரும்போது இப்படி வருவான், போகும்போது இப்படி போவான்னு. அந்த மாதிரி பசங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்காங்க, அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க, அவங்களோட சக்ஸஸை இங்கே வந்து பெருமையாக ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல. நான் இவ்வளோ சாதிச்சிருக்கேன் உங்களால தான், நான் சாதிச்சிருக்கேன் உங்களால தான் சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அந்த நன்றி உணர்வை அவங்க இங்கே வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த நன்றி உணர்வை அவங்க ஊருக்கு போய் அவங்க ஊரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு விஷயம் தெரியாத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும், அந்த வளர்ச்சி இருக்குல்ல, இதை விட நீங்கள் வந்து வேற என்ன பண்ண முடியும், இதை விட வேணா அழகாக செய்ய முடியும். இதை தொடர்ந்து செய்யணுங்கிறது மட்டும்தான். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும், இன்னும் விரிவடையணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றவங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க அந்த அம்மா கடைசியில் பேசும்போது நம்ம அழுகாமல் இருக்க முடியல. நான் வந்து ஒரு நாளைக்கு 200 300 கிடைச்சா போதும்னு நினைக்கிற இடத்துல நான் மச்சி வீடு கட்டிட்டேன்னு சொன்னால் அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் இல்லையா? அந்த புள்ள வந்து அவங்க சாதிச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம அடுத்தவங்களையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா பார்க்குறேன். இந்த விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு இங்கே எனக்கு கலந்துக்க வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். நீங்கள் இன்னும் பல பேருக்கு உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்பவும் உங்களோட கனவுகள் நனவாகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விஸ்வநாதன் சாருக்கு மீண்டும் நன்றி. நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினாலே எவ்வளோ இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நீங்கள் கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது. அந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் போட்டிங்கன்னா அப்பப்போ நாங்கள் டைம் கிடைக்கிறப்ப பார்த்து அறிவு வளர்த்துக்குவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம் எடுத்து நடத்திட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது உங்கள் சொந்த பிள்ளை கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இங்கே இருக்கிற பசங்களுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள மேலும் மேலும் மேலே கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு என்னோட மனமானத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். பேர் அழகாக இருக்கியா, சூப்பர் பேர். தேங்க்யூ சார். ஈரோட்லேருந்து வரேன். ஈரோடு சார். இப்போ இங்கே இருக்கிறதுல எப்படியும் பாதி பேராவது விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க சார். ஒரே ஒரு சின்ன கேள்வி, உழவன் ஃபவுண்டேஷன் பற்றி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் ஏதாவது சொன்னாங்க நல்லாயிருக்கும். உழவன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்குன்னே எனக்கு தெரியல. சார் ஒரு 6 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா கல்விக்கு பண்ணுற மாதிரி நம்ம சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே விவசாயத்தை வந்து விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரும் பையனும் புள்ளியும் பெரம்பெடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க, விவசாயத்துக்குள்ளே வந்துடாதான்னு அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமுதாயத்தில் விவசாயிகள் நமக்கு வந்து போர் வீரர்கள் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க. அவங்கள வந்து நாம் மதிக்கணும், அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ விவசாயினா பொண்ணு கொடுக்குறது இல்லைங்கிற நிலைமை மாறி விவசாயியாக இருக்கானா நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிற நிலைமை வரணும். ஏன்னா இன்றைக்கி ஃப்யூச்சரில் சாப்பாடு, உணவு, தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை இன்னும் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க நம்ம விவசாயிகள் தான். இன்றைக்கி விவசாயிகள்னால் 60 வயசு தாண்டினவங்கன்ற ஒரு நிலைமை இருக்குது. விவசாயிகள்னால் 60 வயசு தாண்டினவங்கள யங்ஸ்டர்ஸும் விவசாயத்துக்கு வரணும். ஸோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் விவசாயிகள் பற்றின கண்ணோட்டம் மாறணும். இங்கே விவசாயிகளை வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படிங்கும்போது உழவன் ஃபவுண்டேஷன் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு 5 6 பேர், அது வந்து விவசாயம் மட்டும் இல்லை, அது வெட்டினரி டாக்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் ஸோ விவசாயத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா இப்போ 2 லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த பணம் எதுக்கு கொடுக்குறேன்னா அவங்க அது விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால் அது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துட்டா ஒரு அனுமன் நதிங்கிற ஒரு நதியை அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த நதியை திரும்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு பங்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் உள்ள ஒரு வாய்க்கால் ஃபுல்லாக தூர் வாரன்றதில் இன்றைக்கி ஒரு 35 குளங்கள் நிரம்பி இருக்கு. ஸோ அப்படி அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அரசாங்கம் கிடையாது,
நம்ம வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கும் போது அந்த நிறுவனம் சார்ந்து நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செஞ்சுட்டு இருக்கோம். பட் விவசாயத்தை பற்றி இங்கேயும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கருப்புசாமி. ரொம்ப தேங்க்யூ சார். உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் ராணிபேட்டைக்கு வரேன். என்னோட கொஸ்டின் என்ன, அசிஸ்டன்ட் டைரக்டராக லைஃப் கரியர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தி பெஸ்ட் ஒரு ஆக்டராக இருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வரதுக்கான ஒரு மோட்டிவேஷன் என்னவா இருந்தது, என்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும். ஞானவேல் சாருடைய ஃபஸ்ட்டு படம் இருக்கு இல்லையா, கூட்டத்தில் ஒருத்தன், அதுக்கு ஒன்லைன் நான் தான். ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எப்படியோ படித்து பாஸ் பண்ணிடுவான்னு விட்டுருவாங்க. ஸ்கூலில் வாத்தியார் நல்லா படிக்கிற பசங்களை தான் கவனிச்சுப்பாங்க. வீட்டில் வந்தால் படிக்கலனாவது 2 பெரம்பெடுத்து அடிப்பாங்க. இவன் பாஸ் பண்ணிடுவான்னு சொல்லி நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ கூட்டத்தில் ஒருத்தனுங்கிறது யாருனாலையும் கண்டுக்காமல் இருக்கிற ஒருத்தன் தான் கூட்டத்தில் ஒருத்தன். அப்படி இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது எதனாலன்னு பார்த்தா, நமக்கு படிப்பு ஒரு அளவுக்கு தான் வருது, எவ்வளோ படித்தாலும் ஆவரேஜ் மார்க் தான் வருது. அப்போ நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸல் பண்ண முடியும். இப்போ சார் சொன்னார்ல, எக்ஸலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் நம்ம முயற்சியாவது பண்ணணும். எக்ஸலன்ஸ்னால் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் 60 மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுதுவேங்கிறது வேறு, நான் 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறேன், கம்மியாக வந்தால் பரவாயில்லங்கிறது வேறு. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு எக்ஸல் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது தான் அது நம்ம பண்ணுறோம். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கலை சார்ந்த விஷயமா இருந்தது. அப்போ ஒரு பாயிண்டில் எம்எஸ்லாம் படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இன்ஜினியரிங், அப்புறம் 2 வருஷம் எம்எஸ்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அறிவு வந்துச்சு, ஒருவேளை நமக்கு கலை சார்ந்த விஷயம் தான் நமக்கு பிடிக்குதுன்னு. ஸோ எப்போ நம்ம மனசுக்கு பிடிச்ச, நமக்கு இயல்பாக இயற்கையை கொடுத்த ஒரு உணர்வு நம்ம டெஃபினட்டாக ஒன்று இருக்கும். அது எப்போ நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே வேறு, அது வாழ்க்கையே வேறு. ஸோ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் வந்து அபவ் ஆவரேஜாக மாறி இருக்கேன்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் தேடி போய் தைரியமாக அதை நோக்கி போனாங்கிறது தான். ஸோ அந்த தைரியமும் தேவைப்படுது. நான் படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருந்திருக்கேன். நான் இந்தியா வந்தப்போ நிறைய கேள்வி பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு பண்ணாமல் தெருதில் விட்டுட்டு வந்து சினிமாவுக்கு வந்துருச்சு பாருன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் மனசில் போட்டுக்காமல் நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணோம்னா நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த ஸ்டார்ஸ் விதையின் மூலமாக நம் இத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிற நம் மகேந்திரையாவிற்கு நன்றி. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு கார்த்தி அவர்களுக்கும், கௌரவ விருந்தினர் திரு ஞானவேல் அவர்களுக்கும் எங்கள் விஐடியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவினை தொகுத்து வழங்கி மிக திறம்பட செய்த நாம் விஐடி குழுமத்தின் அனைவருக்கும் நன்றிகள். இந்த விழாவிற்கு மிக உதவியாக இருந்த விஐடியின் அனைத்து நிறுவனத்துக்கும் மிகவும் நன்றிகள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.